அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வைத்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற நாளாக அமைகின்றது. சென்ற வாரத்தில் உலக இயலாக பரம்பொருளை எப்படி நிலைநிறுத்துகிறார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக எப்படி நிலைநிறுத்துகிறார் என்பதை விளக்குகிற வகையில் ஒன்று என இரண்டு என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்பதனுடைய விளக்கத்தை அந்தந்த தத்துவ முடிவில் எப்படி விளக்கி செல்லுகிறார்கள், அது நமக்கு எப்படி திருஞான சம்பந்தரை முன்னிட்டு கொண்டு வருகின்றது என்பதை பற்றி விளக்கியிருந்தேன். அதனுடைய அடிப்படை உங்களுக்கெல்லாம் தெரியும். அதைத் தொடர்ந்து திருஞான சம்பந்தர் குரு பூஜை விழாவை அடிப்படையாக கொண்ட சொற்பொழிவிலேயும் எப்படி திருஞான சம்பந்தர் எதற்காக கடவுள் பற்றிய கொள்கையை தத்துவ இயலாக உலகம், ஆன்மா, கடவுள் என்ற முப்பொருள் உண்மையை நிலைநாட்டி அதிலே அறிவு பொருளான ஆன்மாவும் அறிவினுடைய முழுமையான பரம்பொருளும் எப்படி இணைந்து இருமையின் ஒருமையும் என்பதாக இருக்கிறதோ அதைத்தான் வேதத்தினுடைய அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி முதலான மகா வாக்கியங்களுக்கு நீங்கள் பொருளாக உணர வேண்டும் என்பதாக நம்முடைய சைவ மரபை வேதத்தினுடைய இணைப்பில் திருஞான சம்பந்தர் காட்டினார் என்பதை விரிவாக நான் அமைத்திருந்தேன். ஏகம் ஏவ அத்விதீயம் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மம் என்பவைகளை எல்லாம் ஒரு அனுபவ முழுமையிலே நான் எப்படி இருக்கப் போகிறேன் என்பதை பற்றி விளக்குகிற ஒரு விளக்கமாக நீங்கள் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் திருஞான சம்பந்தர் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் என்பதை சுருக்கி சொன்னதை மாணிக்கவாசகர் எப்படியெல்லாம் இந்த ஆன்மா அறிவு வரலாற்றில் வளர்ந்து இறுதியாக கடவுளோடு கலந்து இந்த உடம்போடு வாழுகிறது என்பதை பற்றி பேசினார். அதான் மாணிக்கவாசகருடைய ஒரு வெற்றி. நம்முடைய நால்வர் பெருமக்களில் உடம்போடு வாழ்தல் என்பது பற்றிய விளக்கத்தை ஒளி உடம்பு என்பதற்கான ஒரு ஆதாரமாக அமைத்து காட்டியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதாவது உடம்பு இறுதியில் எந்த மாதிரி இறைவனோடு அனுபவித்த நிலையை பெறுகிறது என்பதற்கு உதாரணமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு தான் உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறது. அதாவது சுந்தரர் கைலாயத்திற்கு சென்ற முறை, அதாவது இறைவனோடு கலப்பதற்கு அவர் சென்ற முறை, அங்கே ஒரு சுந்தர ஜோதி போகிறது. இதுதான் அதனுடைய விளக்கம். சுந்தர ஜோதி போகிறது என்று சொன்னால் சுந்தரம் என்கிற அந்த உடம்பு ஜோதிமயமாக போகிறது என்று பொருள். அதுதான் கடவுளோடு கலத்தல் என்பதற்குரிய பிறப்பினுடைய எல்லை.
அதுல என்ன எப்படி அதெல்லாம் மாறிச்சு அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஆனால் சுந்தரர் அதை பதிவு செய்திருக்கிறார். ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. திருநொடித்தான் மலை பதிகம்னு அதுக்கு பேர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது. இப்போ ஊனோடு உயிர் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நமக்கு இப்ப வாழ்க்கையில தெரியுது. ஊனோடு உயிர் ஒன்றாம் தரம் சாஸ்திர வரி அது. இப்ப நமக்கு உயிர் போகிறதுன்னு ஒரு வழி வந்தா நாம உடம்புல காயம்பட்ட உடனே சொல்லுவோம். உயிர் போனால் உடம்பு எந்த விஷயமும் வேலை செய்யவில்லைன்னு சொல்லுவோம். அப்ப இது ரெண்டும் வேற வேற நம்ம படிக்கிறது மூலமா தான் தெரியுது. ஆனா வாழ்க்கையில இது ரெண்டும் ஒண்ணு மாதிரி தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஊனும் அதாவது உடம்பும் உயிரும் பிரிக்க முடியாத தன்மையில் இருப்பதுதான் இந்த பிறப்பு. அதனாலதான் உயிர் தனியா இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கே நிறைய நாள் ஆகுது. உயிர்னு ஒரு பொருள் இந்த உடம்புல வாழுது அப்படிங்கிறத நாம தனிப்பட்ட முறையில் உண்மையாக ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய காலம் தேவைப்படும். ஒரு நோய் வந்தா தெரியும், ஒரு பிரச்சனை வந்தா தெரியும். இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல வரும்போதுதான் இதை தாண்டி நம்ம உயிர்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதை தாண்டி எப்ப தெரியும் அப்படின்னா, நம்ம உயிர் ஏன் இந்த பிறப்புல வேற வேற மாதிரி, அவங்கள மாதிரி இல்லை, நம்மளது ஏன் வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிற காலத்திலையும் உயிர்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியும். இதெல்லாம் பேருக்கு தான். பேருக்குன்னா தனியா பிரிச்சு நம்மளால பார்க்க முடியாது. ஓரளவுக்கு அதுக்குள்ள நாம உணர்றோம். இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற வரலாறு. உயிர்னு ஒண்ணு நம்ம உடம்புக்குள்ள இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற வரலாறு. ஆனால் நான் உடம்புக்குள்ளேயே இருக்கிற என் உயிர் வேற உடம்பு வேற என்பதை காட்டிய ஒரு நிலை, அந்த உடம்புக்குள்ளேயே வாழற ஒரு நிலை. இதுதான் சுந்தரர் வரலாற்றுக்குள்ள ஜோதியாக அவர் போகும்பொழுது அவர் கொடுக்கிற சாட்சி. ஊன் உயிர் வேறு செய்தான் அப்படின்னா நீங்க உடம்ப விட்டுட்டு போயிட்டாருன்னு விளக்கம் எழுதக்கூடாது. அப்படிதான் எனக்கு ரொம்ப நாள் அந்த சந்தேகம் இருந்தது. உடம்ப விட்டுட்டு போறது தானே நம்ம எல்லாரும், ஊன் கிடக்குது, உயிர் போயிட்டு இருக்குது. ஆனா பிறப்பில எந்த தன்மை, நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற பிறப்பில் என்ன தன்மைனா ஊன் வேற உயிர் வேற அப்படிங்கிறத நம்மால தெளிவாக அதை உணர முடியல. அந்த மாதிரி நிறுத்த முடியல. இந்த வழி இது உடம்புக்கு, இது நம்ம உயிர் வேற அப்படின்னு நிறுத்த முடியல. ஒருவேளை அப்படி நிறுத்துகிற காலம் வருமானால் அந்த காலம்தான் திருமூலர் எப்படி அந்த உடம்பை நிறுத்தி உயிரை தனியாக எடுக்கிற அந்த அடிப்படை போல. ஆனா அப்ப நாம உடம்ப விட மாட்டோம். ஆனா உடம்பு வேற உயிர் வேற அப்படிங்கிறது தெரியும். உடம்பு வேற உயிர் வேறங்கிறது நாம வாழற உடம்புலயே தெரியணும். அப்படி தெரிகிற விஷயம்தான் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமன். அந்த வார்த்தையை பயன்படுத்துறது வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்ப வள்ளல் பெருமான் உத்தமன்கிற வார்த்தையை எதுல இருந்து தொடங்குறாருன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? ஜோதி வாழ்க்கைக்குரிய அந்த அடையாளத்துல இருந்து தொடங்குறார். உத்தமன், உத்தம வாழ்வு அப்படிங்கிறது. உத்தமர்தம் உறவு வேண்டும். முதல்ல வள்ளலார் ஏதோ நம்ம மாதிரியான உறவு கேட்கல, சுந்தரர் மாதிரியான உறவு கேட்கிறார். உத்தமர்தம் உறவு வேண்டும். அவங்கதான் உள்ள ஒண்ணு நினைச்சிட்டு வெளியே ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு வளர்ந்தவர்கள். தெய்வமணி மாலையில் அப்படி கேட்ட வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவலுடைய இறுதி பகுதிக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா உத்தமன் ஆகுக அப்படின்னு கேட்பார். சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. இதுதான் அவர் முடிக்க போற இடம். அகவல் அருட்பெருஞ்சோதி அகவலை முடிக்கிற அந்த அந்த அகவல்ல 2 அகவலுக்கு முன்னாடி அந்த கடைசி 2 அகவல் வேற. போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. அதுல ஒன்றும் கேட்கறதுலாம் இல்லை. அதுக்கு அடுத்தது முதல்ல ஆரம்பிச்ச மாதிரி அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அப்ப கடைசியா சொல்றதே என்ன அருட்பெருஞ்சோதி அகவல்னா உத்தமன் ஆதல். சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக. இவ்வளவுதான் அதோட முடிவு. அப்ப வள்ளல் பெருமான் சுந்தரர் சொன்ன அந்த
நொடித்தான் மலை உத்தமன்னு கடவுளுக்கு கொடுக்குற அந்த பேர் இப்ப சுந்தரருக்கு வருது. சுந்தரருக்கு அப்புறம் அது நம்ம வள்ளல் பெருமான் அதை அடையாளப்படுத்துறார். உங்களுக்கு நல்லா தெரியும் சுந்தரருடைய பேர் என்ன பேரு? அவரோட பேர் கிடையாது. அவர் பேரு நம்பி ஆரூரர். அவர் இறைவனோட பேர் தான் சுந்தரருக்கு. சுந்தரரோட கைலாயத்து பேர் தான் இந்த உலகத்திலையும் சோமசுந்தர பெருமான். உங்களுக்கு தெரியும் யார் அவரு? நிலவை தலையில் சூடிய அழகான சிவபெருமான். அதான் சோமசுந்தரம்னு பேர். சோமன் அப்படின்னா என்ன? நிலவு. அந்த நிலவை சூடியவன் யாரு? நம்ம சிவபெருமான். அதுல ஒரு அழகா இருக்கிறார். இத சுந்தரர் அவருடைய தேவாரத்துல பாடும்போது கடவுளுடைய வடிவங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் அப்படின்னு ஒரு வடிவத்தை பத்தி பேசுறார். அது எந்த வடிவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுந்தரனாய் பூ மதியம் சூடுவது சொல்றது. இப்ப கடவுளோட பிச்சாடனார் கோலம் எனக்கு பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ இந்த உருவ வரலாறுல நான் இருக்கிறதா மட்டும் அர்த்தம் இல்லை. இப்ப கடவுள் வடிவத்துல உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, எனக்கு கால பைரவர் பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. ஒருத்தர் இல்ல எனக்கு யமனை உதைத்தது பிடிக்கும் பாரு. இந்த மாதிரி ஒரு வடிவம் பிடிக்கும்னு வச்சுங்களேன். சிலருக்கு அது இயல்பா பிடிக்கலாம், சிலருக்கு அந்த வரலாற்று அடிப்படையா வச்சு பிடிக்கலாம், சிலருக்கு அந்த சிற்பம் எதையாவது பார்த்து அதுல பிடிச்சிருக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். ஆனா சுந்தரருக்கு ஏன் அந்த வடிவம் பிடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் மதுரையில சுந்தர பெருமான் அழகா வர்றான் அப்படின்லாம் ஒரு வரலாறு திருவிளையாடல் புராணத்துல படிச்சிருப்பீங்க. ஆனா கடவுள் எப்ப அழகானவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் இந்த கடவுள் என்னத்துக்காக, அவனுக்கு என்ன நோக்கம், கடவுளுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? அதாவது இந்த உலகத்துல கடவுளை பத்தி, கடவுள் யாரு என்ன அப்படின்னு முடிவு பண்றதுக்கு ஒரு வாதம், அதாவது வழக்கு, அந்த வழக்குரை, அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் அப்படின்னு அதை வச்சாங்க. காஸ்மலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட், அதான் உலகியலான வழக்குரை. ஆன்டலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் அப்படின்னா சார்பியலான வழக்குரை. அப்புறம் டீலியோலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் அப்படின்னா நோக்கவியலான குறிக்கோளியலான வழக்குரை. அப்புறம் மாரல் ஆர்கியூமெண்ட், அறையியலான வழக்குரை. இந்த நாலுத்துக்காகவும் கடவுளை ஏத்துக்கலாம் அப்படின்னு இம்மானுவேல் காண்ட் இந்த மாதிரி மேலை நாட்டு தத்துவவாதிகள்லாம் முடிவு பண்றாங்க. கடவுள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ல முடிவு பண்றாங்க. இதை இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா நையாயிகர்கள் அல்லது நியாயவாதிகள்னு பேர் அவங்களுக்கு. நீங்க கூட நியாயம் பேசுறான்னு இல்ல, சாங்கியம் பேசுறான், நியாயம் பேசுறான் நம்ம வீட்டுல சொல்லுவோம்ல. இந்த நியாயம் பேசிய கடவுளை முடிவு செய்தவன் நையாயிகன், நியாயவாதின் பேர். இந்த சாங்கியம் பேசுறவன் நாம சொல்லுவோம் வாசல்ல நிக்காத, அப்புறம் ராத்திரில ஈர்க்குச்சால குத்தாது, இப்படிலாம் ஒரு சடங்கு சொல்லுவோம்ல. சாங்கியன் அதுக்கு நம்ம ஊர்ல சொல்லுவோம். சாங்கியனா என்ன அப்படின்னா, கணக்கு வழக்கு தெரிஞ்சவன் சாங்கியன். அத சங்கியா அப்படின்னா, சங்கியான்னு சொல்லிட்டு அது சங்கீதமா போயிடும். அது இல்லை, இது சங்கியா. சங்கியான எண்ணிக்கைன்னு அர்த்தம். 1 2 3 இப்படி 24 பொருள்களை இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்துல மொத்த பொருள்கள் 24 நான் கணக்கு போட்டதுனால அவனுக்கு பேர் சாங்கியன்னு பேரு. சங்கியம் கணக்கு போட்டு 24 பொருள்கள்னு சொல்லி புருஷன் ஒரு ஆன்மாவை ஏத்துக்கிட்டு இந்த உலகத்துல பேசின தத்துவம் சாங்கிய தத்துவம். அதனால அது சாங்கியம் பேசுறதுன்னு அவனை வச்சு நமக்கு வந்தது. சாங்கியம்னா அந்த எண்ணிக்கையா, இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிங்கிறது. இந்த விஷயத்துல இந்த டீலியோலாஜிக்கல் அப்படின்னா உனக்கு என்ன நோக்கம்? அப்ப கடவுளுக்கு என்ன நோக்கம் இருக்கு இந்த உலகத்தை படைக்கிறதுல? இந்த உலகத்தை அதுதான் சங்கர அத்வைதமோ அல்லது வடமொழியை நேராக எடுத்துக்கொண்டு, அதாவது நம்ம திருஞான சம்பந்தரை பின்பற்றாமல் வேத உபநிடதங்களை எடுத்துக்கொண்டு பேசுகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரம்மம் தியானத்துல சும்மா இருந்தது, அதுக்கு சோம்பல் வந்து விட்டது, நான் இந்த உலகத்தை படைத்து நான் கொஞ்சம் விளையாட்டி சுறுசுறுப்பாக போகிறேன் என்பது போல இந்த உலகத்தை படைத்தது அப்படின்னு தொடங்குவாங்க. அதுக்கும் வழக்குறையெல்லாம் உண்டு, அதாவது மேற்கோள்லாம் உண்டு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நாம உடனே
பெரிய தத்துவத்துல அதை கொண்டாந்து சொல்லக்கூடாது. அது வந்து சாதாரணமா இப்ப ஜனங்களுக்கு கதை சொல்லி சொற்பொழிவு பண்ற மாதிரி அது ஒரு விஷயம். அது சில மக்களுக்காக அந்த முறை வந்திருக்கலாம். ஆனா அதுக்குள்ள பெரிய அளவு வளர்ந்துட்ட பிறகு நாம அதே முறையை பின்பற்ற முடியாது. இப்ப வந்து தொலைபேசியும் அதுக்கப்புறம் ஒரு காலத்துல வந்து அது செல்போனை வச்சுக்கிட்டு நம்ம இன்கமிங்கே காசு வச்சு வந்துகிட்டு இருக்கோம். இப்ப வந்து அது எளிமையா எது ஒன்னாலும் அப்புறம் பேசிக்கிட்டே இருக்குது, ராத்திரில பேசிட்டே இருக்குது, அப்புறம் யார் ஒன்னாலும் பேசுறது வந்துட்ட பிறகு நான் அதை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப நம்ம அதெல்லாம் விட்டுட்டு தானே இப்ப வந்திருக்கிறோம். அதை வச்சுட்டு வந்துட்ட பிறகு நீங்க அதையும் வச்சுக்கிட்டு அதுலயே தத்துவம் பேசிட்டு இருப்பீங்களா? பண்ண மாட்டீங்களா? அந்த மாதிரி அறிவியல் வளர்ச்சியை போல தத்துவவியலும் உபநிடதமும் கதையை மாற்றி மாற்றி அறிவுக்கு ஏற்ப வளர்ந்து வந்திருக்கிறது. அதுல ஒண்ணு என்ன இல்லை, குறை இல்லை. அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவ வளர்ச்சியை திருஞான சம்பந்தர் தான் முடிவுக்கு கொண்டு வர்றார். அவங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்றாங்க. திருஞான சம்பந்தர் அதை ஒரு முடிவு கொண்டு வர்றார். என்னன்னு முடிவு கொண்டு வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல கடவுள் அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க, அது ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பண்ணல. கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வினையில வருமா வராதா அப்படின்லாம் நீங்க பேசுறீங்கன்னு வச்சுங்க. கடவுளுக்கு இருக்கிற நோக்கம், கடவுளுக்கு இருக்கிற நோக்கம்லாம் வினையில வராது. கடவுளுக்கு இப்ப நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது இல்ல, இப்ப இதெல்லாம் வினையில வருமா வராதா அப்படின்னா நமக்கு வினையில வருது இல்ல. இதே மாதிரி கடவுளுக்கு எல்லாம் வினையும் நோக்கம் எல்லாம் கிடையாது. ஆனால் இப்ப நீங்க ஒரு ஆளை பாக்குறீங்க, இவ்வளவு நல்லா படிக்கிறான், பாவம் வறுமையில போய் வேலை செய்யறான், அவனுக்கு நாம எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் நீங்க உதவி பண்றீங்களா? உங்களுக்கு நோக்கம் இருக்குதா? அதுல அது உங்களுக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் தான் நாம ரொம்ப இறக்கப்பட்டு கருணையா நம்ம அவனுக்கு செய்யறதுதான். அப்ப அதுக்கு கடவுளுக்கான நோக்கம் அப்படிங்கிறது இல்ல, அவன் செய்யற வேலை. அப்ப செய்யும் போது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த தகுதி உள்ளவன் வீணா போகக்கூடாது. அப்ப அது கடவுளோட நோக்கமா இருக்கும். கடவுளுக்குன்னு அதுல ஒரு நோக்கம் கிடையாது. இறக்கப்பட்டுதான் அவனை வச்சு இவன் சம்பாதிக்கணும்லாம் இல்லை, அதை தாண்டி தானே வருது. அவனை வச்சு சம்பாதிக்கிறோம்னா இவன் இல்ல பண்ணிப்பான். அவன் நல்ல வேலை செய்யணும், நாம வேலை வாங்கணும் கூட்டின்னு வரல. அவன் இவ்வளவு நல்ல புள்ள வீணாயிடக்கூடாது அப்படின்னு அவன் அதை உருவாக்குறான் பாரு. அவனுக்காகவே அவனை எந்த கடங்காரனும் இல்லாம அவனை உருவாக்குற மாதிரி ஒரு ஆள் நினைச்சான்னா அவனுக்கு நோக்கம் இல்லை, கருணைன்னு பேர். அந்த விஷயத்தை நோக்கம் சொல்ல முடியாது. ஆனா உருவாக்குறதுக்கான தகுதி இவனுக்கு இருக்குது. கடவுள் உருவாக்கணும்ன்ற நிலவரம் ஒரு மண்ணுக்கு மலைக்கு கிடையாது, ஒரு உயிருக்கு தான் உண்டு. அது என்ன பண்றான் அப்படின்னா, அவன் நினைச்ச மாதிரி இந்த உயிர் அறிவாளி ஆயிடுது அப்படின்னா அவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். யாரு? கடவுள். இத முதல்ல சொன்னவர் மாணிக்க வாசகர். அவர் தான் என்ன சொல்றாருன்னா, மீட்பு கோடி நிமிர்ந்து காட்டினாய், வெற்றி கொடியை பிடித்துக் கொண்டிருக்கிறான் வெல்கொடி, இப்படிலாம் பேசுவார். திருஞான சம்பந்தர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நரை வெள்ளேறு ஒன்று உடையானை, வெள்ளையாயிருக்கிற ஒரே மாடு, ஒத்த மாடு, அதை வச்சுட்டு ஏறு ஓட்ட முடியாது சாலை. வெள்ளையாயிருக்கிற ஒத்த மாடுனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சுத்தமான ஆன்மா. இந்த சுத்தமான ஆன்மாவை தான் நம்ம நந்தின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஜெயிச்சிடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நினைச்ச மாதிரி சுத்தம் ஆயிடுதுன்னா இத கடவுள் நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு கொடி பிடிக்கிறான். இதுதான் வெல்கொடி. கடவுள் ஆன்மா சுத்தமாகிவிட்டால், தன்னை போல தூய்மையாகிவிட்டால் கடவுள் ஜெயிக்கிறான், அல்லது கடவுள் வெற்றி பெறுகிறார், அல்லது கடவுள் எந்த நோக்கத்தில் இது தகுதி உடையது என்று நினைத்தாரோ அது நிறைவேறுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த நிலைமைக்கு தான் நம்ம கருணை அப்படின்னு பேர் வச்சோம். இப்ப கடவுள் ஏன் உலகத்தை படைச்சாருன்றதுக்கு இப்ப என்ன விளக்கம் சொல்லுவீங்க? தகுதி இருந்தும் அதற்கு அதனுடைய தகுதி தெரியாமல், எந்த நிலவரமும் அதற்கு வாய்ப்பாக இல்லாமல் இருந்த விஷயத்தை கொண்டு வருவதற்கு உரிய அறிவு இருந்த ஒரு ஆளாக நம்ம கடவுளை பார்க்கிறேன்.
இவ்வளவுதான் விஷயம். இப்போ கடவுள் வரலாறுக்குள்ள நீங்க நான் உருவாகணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கொண்டு வந்தா இந்த இடத்துல உங்களுடைய நோக்கம்னு நீங்க அதை சொல்லிட முடியுமா? இது நம்மோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இப்ப நான் உருவாகிறது என்னோட நோக்கம் சொல்ல முடியுமா? நோக்கம் நமக்கு தான் இருக்குது, ஆனா இது நம்முடைய நோக்கம் கூட சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நமக்கு நிலவரமே தெரியாம இருந்தது. இந்த நிலவரம் தெரிஞ்சா நம்ம நோக்கமுடையவர்கள் நமக்கு கிடையாது. அப்போ நீங்க நினைக்கிறது நோக்கம்னு நாம போற வழியிலெல்லாம் நம்மள அனுப்பி நீங்க தெளிவாவதுக்கான விஷயத்தை அதுக்கான அந்த சூழலை உருவாக்கி தெளிவுபடுத்துற கடவுள் வரலாறு தான் இங்க முக்கியம். அந்த வரலாறு நீங்க எந்த தத்துவத்திலையும் கிடையாது. அதனாலதான் அதுக்குள்ள தெளிவா நீங்க முதல்ல நான் போன வாரம் சொன்னாலும் தான், எந்த வாரம் சொன்னாலும் தான். இதுக்குள்ள வித்தியாசத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக விவகாரத்துல விளக்கத்துல 1000 பேசுவாங்க. ஆனா இந்த முதல் வரலாறு சொல்லும் போது கொஞ்சம் குழப்பம் வந்துடும். என்ன அப்படின்னா, இந்த கடவுள் பெரிய அறிவாளி, அதை குறை சொல்ல முடியாத அறிவாளி, அதுக்கு முதல்ல சோம்பல்ங்கிற மாதிரி வந்தது அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்கன்னா, பிரம்மம் அது முதல்ல அந்த மாயை அதனுடைய விஷயமா சொல்லப்படுகிற ஒண்ணு அவரை பாதிக்கும். அது அடுத்தது ஈஸ்வரனா அவரை இறக்கிடும். பிரம்மம் என்கிற கடவுள் உபாதி சம்பந்தத்தினால் அவருக்கு ஏதோ ஒரு இந்த சோம்பல்ங்கிற மாதிரி ஒரு உபாதி சம்பந்தம் வந்து ஈஸ்வரனா அவரே கீழே இறங்கிடுவார். அந்த ஈஸ்வரன் அந்த மாயையோட அடுத்த கட்டமும் கீழே வரும், அதுக்கு பிரகிருதி, அதோட சேர்ந்து அவர் ஜீவனா இறங்கிடுவார். இந்த ஜீவன் தான் இப்ப உலகத்துல நாமலாம். இதுதான் சங்கர தத்துவம் அல்லது வேதாந்தத்துடைய அந்த தொடக்கம். இப்ப நாமெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அது எது அப்படின்னு கேட்டேன். இதையே நான் உங்களுக்கு இப்படி இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம ஏதோ சங்கர வேதாந்தத்தின் மூலமா நீங்க போனீங்கன்னா கடவுளை அடைய முடியாது அப்படிங்கிறத சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படையா திருஞான சம்பந்தர் வச்சு ஏக்கினார் என்னதான் அதுல பிரச்சனை தெரியாம நிலவரம் இருக்குது இல்லை, அதுக்கான அடிப்படை தான். அதாவது நான் பலமுறை சொல்லியிருப்பேன். ஆனா இது மூலமாவும் நீங்க அதுக்குள்ள தொடர்ந்து அந்த நினைவோட இருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரே கடவுள் தான். அந்த கடவுள் தனக்கு வந்த ஒரு தேவையில்லாத சேர்க்கை, அந்த சேர்க்கையில அதோட தரம் குறைஞ்சி ஈஸ்வரனா மாறும். அந்த ஈஸ்வரனுடைய சேர்க்கையில ஜீவன் வருகிறது. சரி, இது நடக்குதா அப்படின்னு கேட்டா நடக்கல. இது ஒரு மாதிரி தெரியுது, நடந்த மாதிரி தெரியுது, ஆனா உண்மை இல்லை. இதுக்கு பேர் தான் இந்த மாயான்னு எல்லாரும் புலம்புறான்ல, இந்த உலகமே ஒரு மாயை, இந்த உலகமே ஒரு மாயைன்னு எல்லாரையும் கவர்ச்சியா ஒரு மிரட்டி வச்சிருக்கிறீங்கல்ல, அதுக்கு பயன்படுறது இந்த இடம் தான். என்ன அப்படின்னா, கடவுள் என்பவன் ஒரே ஒரு ஆள் தான். அவன் கண்ணாடியில பார்த்தா அதுலயும் கடவுள் தெரியறான். நிலாவில பார்த்தா நிலாவை தண்ணியில பாக்குற மாதிரியும் கண்ணாடியில பாக்குற மாதிரியும் எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ எல்லா இடத்துலயும் பாக்குற மாதிரி நீங்களாம் ஒரு தண்ணியில தெரிகிற கடவுள் அல்லது கண்ணாடியில தெரிகிற கடவுள், அந்த மாதிரி இந்த உலகம் முழுக்க இருக்கிற இந்த ஜீவன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கடவுளோட பிரதிபிம்பம். பிம்பம் பிரதிபிம்பவாதம் அதுக்கு பேர். அதாவது பிம்பம் அப்படின்னா உருவம். பிம்பம்னா உருவம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆள் நின்றுகிட்டு கண்ணாடியில பார்த்தா அதோட உருவம் தெரியுது இல்ல, அது பேரு பிரதிபிம்பம். பிம்பம் பிரதிபிம்பம். இப்ப நாம கூட இப்ப கடை வைக்கிறேன்னு வச்சுக்கலேன், ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கிறேன்னா, இப்ப ஜெராக்ஸ் கடையிலப்பா அது போட்டோ காப்பி கடை. ஜெராக்ஸ் ஒரு கம்பெனி தான், அது போட்டோ காப்பி தான் அதுக்கு ஒரிஜினல் பேரு. சரி, நீ எடுத்த காப்பி என்னன்னு சொல்றது? ஒரிஜினல் டூப்ளிகேட்.
வெறும் ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லாத்துக்கும் வரும். ஒரிஜினல் காப்பி, டூப்ளிகேட் காப்பி, அப்படிதானே போடணும். சேக்கிழார் என்ன பண்றாரு உங்களுக்கு தெரியும். முன்னம் காட்டியது படி ஓலை, நான் மூல ஓலை கையில வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஒரிஜினல் காப்பிங்கிறது மூல ஓலை, டூப்ளிகேட் அப்படிங்கிறது படி ஓலை. அப்ப நாம பேசும்போதே மூல நகல், படி நகல், இதுதான் தமிழ்ல நாம அமைக்கிறது. மூலம் அப்படின்னு சொல்லக்கூடாது, மூல நகல். ஒரிஜினல் டாக்குமெண்ட்னா மூல நகல், டூப்ளிகேட்னா படி நகல். இதுதான் அதுல இருக்குது. அதே மாதிரி கடவுளை காட்டுறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமான இடம். சைவ சித்தாந்தத்துல சுந்தரரையே சங்கர அத்வைதியா எழுதினவர் வடிவேலு செட்டியார்னு ஒருத்தர். சிவஞான போதத்துக்கு அவர் ஒரு உரை எழுதியிருக்கிறார். சிவஞான போதத்துக்கு கிறிஸ்தவர்களும் உரை எழுதியிருக்கிறாங்க. அது எங்க சமயத்து நூல் தான் அப்படின்ட்டு. சிவஞான போதத்துக்கு வடிவேலு செட்டியார் என்கிற வேதாந்தி, அவர் சாதாரண ஆள் இல்ல. கைவல்லி நவநீதம், அந்த திருக்குறள், சிவஞான போதம், இதுக்கெல்லாம் உரை எழுதி இது நீங்க சொல்ற சைவம் இல்லப்பா, இது சங்கரருடைய அத்வைதம் அல்லது வேதாந்தத்தை சொல்லுகிற நூல்கள் தான் விளக்க உரை எழுதுகிறார். இதுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய அறிவாளி அவரு. அவருடைய மாணவர்கள் தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, நீங்க இங்க பெரிய அறிஞர்லாம் இருந்தாங்க. இவர்லாம் அந்த மாதிரி எழுதிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம கிட்ட தெளிவு இல்லாம போன விஷயம். அது ஒரு நூல் இருக்கட்டும். இதுல என்ன அடிப்படைனா, கடவுள் என்கிறவர் ஒரு ஆள், அப்படி அந்த மாதிரி நினைச்சீங்க. இல்ல நீங்க ஒரு ஆள், உங்களை நீங்க கண்ணாடியில பாக்குற மாதிரி, தண்ணியில பாக்குற மாதிரி கடவுளுங்கிற ஒரு ஆளே இப்ப நீங்களா இருக்கிறீங்க, அல்லது நாமா இருக்கிறோம். எப்படி தண்ணியில ஒரு கடவுள் தெரியுற அதே நேரத்துல கண்ணாடியில ஒரு கடவுள் தெரிவாரோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுக்கு பேரு பிம்ப பிரதிபிம்ப வாதம். இதுதான் கடவுள் என்கிற ஒரே ஆள் தான் உலகத்துல எல்லா உயிர்களும். அது 3 ஸ்டெப்ல இறங்கி வந்திருக்குது அப்படிங்கிறது முதல். ரெண்டாவது, இது எப்படிப்பா நடந்தது அப்படின்னு கேட்கிறப்பதான் இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்கறது எல்லாம் வருது. அப்பதான் என்ன சொல்றாருன்னா, இது நடந்தது எப்படி நடக்குது அப்படின்னா, சிலந்தி அது வாயிலேயே ஒரு எச்சில் ஊறும், அதுதான் நூலா மாறும். சிலந்தி இழைக்கு வருது இல்ல, அதுலயே அது வலை பின்னிக்கும், அதுலயே அது வாழும். அதே மாதிரி பிரம்மத்தினுடைய உபாதி தான் மாயை, அதுதான் பிரகிருதி, அதுலயே ஜீவனா அதுவே கட்டுண்டு போகிறது. வெளியில இருந்து இன்னொரு பொருள் தேவையில்லை. ஏன்னா கடவுளுக்கு அயலா இன்னொரு பொருள் கிடையாது, கடவுள் மட்டும்தான் ஒரே பொருள். அதுக்கு பேரு மோனிசம்னு பேரு, ஏகான்மவாதம்னு பேரு, ஒருமை கொள்கைன்னு பேரு. ஒரு பொருள் உண்மை கொள்கை. இதெல்லாம் சங்கர வேதாந்தம் அல்லது வேதாந்தத்துக்கு இந்த பேர்லாம் இருக்குது. இதை தவிர வேற பொருளும் கிடையாது, வேற கடவுளும் கிடையாது, வேற ஆன்மாவும் கிடையாது. ஆனா இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க விளக்கம் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரே கடவுள் சிலந்தியை போல தானே இந்த மனிதனாக வலையில் மாட்டிக்கொள்ளுகிறது. முடிஞ்சுதா? அதுக்கு அந்த உதாரணம். சரி, எப்படி இந்த மாதிரி உலகமே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல. இந்த மாயாஜாலம் பண்றவன் இல்ல அந்த இருக்கிற மாதிரி காட்டுறான்ல, மாங்கொட்டையை காமிச்சு மாமரத்தை காட்டுறது, மாமரத்தை காமிச்சு மாங்கொட்டையை காட்டுறதுன்னு காட்டுறான்ல, அந்த மாதிரி இல்லாததையும் காட்டுவார்கள். இது இருக்கிற மாதிரி தெரியும், உங்க கண்ணுக்கு அது தெரியுதே தவிர ஆனா உண்மையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்குதுன்னு சொல்றியா இல்லைன்னு சொல்றியா அப்படிங்கிறப்பதான் என்ன பண்ணுவாங்க, நீ ரோட்ல போகும்போது ஒரு பாம்பு மாதிரி நினைச்சு பயந்து ஓடுறல்ல, திரும்பி பார்த்தா அது கயிறு. அந்த மாதிரிதான் நீ கடவுளை பார்த்துட்டீங்கன்னா கடவுள் தான், பாம்பா பார்த்து பயந்துனா பாம்பு தான். உலகம் பாம்பு மாதிரி உனக்கு பயமா இருக்குது, ஆனா நீ கடவுளுங்கிற ஞானத்துக்கு போயிட்டீங்கன்னா கயிறா தான் இருக்கும், வேற ஒண்ணும் அதுல இருக்காது அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, உதாரணங்களை சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க? இந்த உலகத்தை பார்த்து கடவுள் உண்டா இல்லையா, நாம யாரு, உலகம் உண்மையா இல்லையா, இதுக்குதான் தத்துவம்னு பேர். உலகம் உண்மையா இல்லையா, நாம உண்மையா இல்லையா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நாம உண்மை மாதிரி தெரியுது ஆனா உண்மை இல்ல, கடவுள் மட்டும்தான் உண்மை. ஆனா இப்படி தெரியுது, அது எப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் தெரியுது, இந்த பிரதிபிம்பமா தெரியுது அப்படின்னா அவங்க அழகா அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அப்பதான்
இந்த உலகம் உண்மையா பொய்யா, அதை சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா, கடவுள் மட்டுமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வேதத்துல சொல்ற அந்த மகா வாக்கியங்களையும் நீங்க சொல்ற மாதிரி புரிஞ்சிக்க கூடாதுன்னு சொல்லி சங்கரர் திருஞான சம்பந்தருக்கு பின்னாடிதான் வர்றாரு. ஆனா சங்கரருடைய கொள்கையே அதுக்கு முன்னாடியே அவங்க விளக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இன்னும் பல தத்துவ ஆசிரியர்கள்லாம் அதை சொல்லிடுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப திருஞான சம்பந்தர் இந்த மாதிரி நிலவரம் வந்தது. அப்பதான் கடவுள் என்பவர் உண்மை, அதை தாண்டி உயிர்களும் உண்மை, அதை தாண்டி இந்த உலகமும் உண்மை, எல்லாமே எதுவுமே பொய் கிடையாது அப்படின்னு முதல்ல சொன்னார். இது திருமூலரும் இது திருஞான சம்பந்தர் முதல்ல சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தெளிவா இத உலகத்துல எல்லாருக்கும் சொல்லி இயக்கமா போறார். இந்த அடிப்படையில திருஞான சம்பந்தர் உலகத்தையும் உயிரையும் கடவுளையும் தனித்தனி அப்படின்னு சொன்னதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சுந்தரர் அப்படிங்கிறவருடைய விஷயம் அதைதான் வச்சு நான் சொன்னேன். சுந்தர ஜோதியை தான் வச்சு சொன்னேன். சுந்தரர் அப்படிங்கிற பேரு கடவுளுக்கு. இந்த கடவுள் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த உலகத்துல உயிர்களை ஈடேற்றின உடனே அவருக்கு அழகு வருது. அதான் சுந்தரன்னு கடவுளுக்கு பேர். அதுதான் கடவுளுடைய நோக்கம். கடவுளுடைய நோக்கம்னு நான் என்ன சொன்னேன், இந்த உயிர்கள் அறிவாளியான உயிர்கள் அறிவு இல்லாமல் கிடக்கிறதே என்ற கருணையோடு அவைகளை உருவாக்க நினைத்து அவர்கள் வெற்றி அடைந்து விட்டால் அதுதான் கடவுளுக்கு மகிழ்ச்சியும் அழகு. அதைத்தான் அவன் சுந்தரன்னு கடவுள். இந்த உயிரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான். இந்த உருவம் கடவுளோட உருவம். ஒருவேளை நீங்க பிச்சாடனர் கோலம் பிடிக்குது அப்படின்னா நீங்க ஒருவேளை திருஞான சம்பந்தர் மாதிரி பிறக்கலாம். எப்படின்னா, அவர் தான் எல்லாருடைய வினையையும் வாங்குறவர். யாரு? பிச்சாடனர். இப்போ யமனை உதைக்கிற வரலாறு வருது, அது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நிறைய பேர் சாவரதுல இருந்து அவங்கள பழைக்க வைக்கலாம். இதெல்லாம் எதுக்கு? நீங்க வளரும் போதே கடவுளுடைய இந்த செயல் பிடிக்கிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல அந்த விஷயமா நான் வேலை பார்ப்பேன்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெரிஞ்சு வந்தாலும் தெரியாம வந்தாலும் நீங்கள் அந்த முறையில இயக்கப்படுவீர்கள், உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்படிதான் இந்த நாயன்மார்கள் வரலாற்றுக்குள்ளையும் வள்ளலார் வரலாற்றுக்குள்ளையும் அவங்க வாழ்ந்தாலும் கடவுளால் வரவழைக்கப்பட்டவர்கள்னு சொல்றதுக்கு தான் காரணம். என்ன காரணம்? இப்ப வள்ளலார் கூட வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவர். ஏன் அதை சொன்னாரு? நான் மட்டும்தான் வருவிக்க உற்றேன்னு இந்த பின்னாடி ஏன் தன்மார்க்கிகள்லாம் மற்றவங்களை திட்டுவான், அது வம்பா போயிடும் அப்படின்றதுனால வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் ஏன் சொன்னாருன்னா, அந்த மரபையும் நான் ஒத்துக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அவர்களும் வருவிக்க உற்றார்கள். உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வருவிக்க உற்றவர்கள்லாம் அவர்களுக்கு வினை கிடையாதுன்னு எழுத ஆரம்பிச்சாங்க. எப்போதுமே வினை கிடையாது, அவங்க அவங்களே இதுக்காக மட்டும் வந்துட்டு போனாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த வரலாறுக்கும் மனித வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னா ஆயிடும். அவங்கதான் அவங்க கடவுள் அருளால வந்தவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். நம்மளாலாம் முடியுமா? அவங்கதான் பெரியவங்க, நம்ம போய் இது நம்ம சாதாரண நமக்கு ஏம்பா வம்பு, நம்ம பெருமானே பெருமானேன்னு வேண்டுகோள் மட்டும் வச்சுட்டு போயிடுவோம், பெருமானே பெருமானேன்னு 3 தடவை சுத்திட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம் கடவுள் வழிபாட்டையே. நமக்கு நாம கடவுள்கிட்ட சாமி கிட்ட கேட்டுருவோம்பா, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லப்பா அப்படிதானே 99.9% ஊர்ல நடக்கிற எந்த பிரச்சனையும் தலையிடாம இருக்கிறோம். அதுல கடவுள் இல்லைங்கிறது உண்மைன்னு நமக்கு எப்ப தெரியுமோ அப்பதான் அதுக்குள்ள வேலை பார்ப்போம். நீ வேலை பார்க்கறதுனாலும் நீங்க நினைப்பீங்க பாரு, ஏதோ ஒரு கடவுள் வரலாறு, அதை வச்சு உங்களை தள்ளி விடுவான். அங்க வினையை செட் பண்ணிடுவான். அங்கதான் இல்லாத பிரச்சனையும் கொடுப்பான், இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து வைப்பான்.
உங்களுக்கும் பிரச்சனையை தீர்த்து வைப்பான், அடுத்தவங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பான், உங்களை விடமாட்டான். அங்கதான் இந்த வருவிக்கு உத்தேன் அருளை பெற்றேனேங்கிறதுலாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இதுல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் விதிவிலக்கு. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுந்தரர் மட்டும்தான். சுந்தரர் மட்டும்தான் அவர் வினை காரணமாக வராமல் செயல் திட்டம் காரணமாக வந்தவர். மற்றவங்க மூலமா செயல் திட்டத்தை கடவுள் பண்றார். கைலாயத்திலேயே இந்த திட்டத்தை அவர் பேசுறார். மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தால் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? நான் அங்க போறதுக்கு வேலை கிடையாது, ஆனா நீ அதாவது நீ அதை நிகழ்ச்சியை அழகா நிகழ்த்துவ, அதுக்குள்ள எனக்கு தீராத வழி வரும், நான் எப்படி அதுல இருந்து வெளியே வர்றது, நீ தான் அதையும் பார்த்துக்கணும். அதனாலதான் சுந்தரர் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு குழந்தை பிறந்து ரோட்ல விளையாடிட்டு இருக்கும் போதே என்ன பண்றான், அந்த ஊர் ராஜா அதை தூக்கி போயிடுறான். என்ன குழந்தை அவ்வளவு அழகா இருக்கு, குழந்தை அவங்க வீட்டுல வளரல, ராஜா வீட்டுல தான் வளருது. நரசிங்க முனையரையர் எனும் நாடு வாழ் அரசர் தான் தூக்கிட்டு போய் வளர்க்கிறார். ஆனா ஒரு கல்யாணம் பண்ணணும்னு வர்றப்ப நீங்க அதை பண்ணி வைங்க, நான் என்ன உங்க வீட்டு பொறுப்பை தப்புலாம் எடுக்கல, என் வீட்டுல வளர்க்குறேன் அவ்வளவுதான் அப்படின்னு தான் கொண்டு போறார் ரொம்ப தெளிவா. அதுக்கப்புறம் கல்யாண விஷயம் வரும்போது தான் பெருமான் தடுத்து ஆட்கொள்றாரு. நம்ம படிக்கிறோம்ல, என்ன அர்த்தம்? அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எது வாங்கினாலும் கடவுள்கிட்ட தான் வாங்குவார் சுந்தரர். திருநாகைக்காரோணம் என்கிற நாகப்பட்டினத்துல போய் எல்லாமே கேட்டு வாங்குறார். கொம்புல இருந்து யானை வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டு வாங்குறாரா? எதுவா இருந்தாலும் கடவுள் தந்துதான் அவர் வாழ்க்கை நடக்கும். ஏன் அப்படின்னா எனக்குன்னு வினையில நான் வாங்குறதுக்கு ஒண்ணும் கிடையாது. திட்டமா வந்திருக்கிறேன், ஆனா பிரச்சனையை ஏத்துக்கிறேன். நீ பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு அதுல பிரச்சனையை கொடுக்குறியா, நான் ஏத்துக்கிறேன். ஆனா பிரச்சனையை நீ தான் கொடுக்கணும், பிரச்சனையை நீ தான் தீர்த்து வைக்கணும். இதுல வெளிப்படையா இருக்கணும், ஓபன் டாக்குமெண்ட், அவ்வளவுதான் விஷயம். இதுல எந்த ஒளிவு மறைவு இல்லை. மற்ற வாழ்க்கையெல்லாம் அப்படி கிடையாது. மற்ற வாழ்க்கை வினை இல்லாம வந்ததும் கிடையாது. அந்த வினையோட அவங்களுடைய கொள்கையையும் கடவுள் நிகழ்ச்சி காட்டுகிறார்னு நீங்க அதுக்குள்ள வரணும். அப்படி வந்தாதான் நாமும் திருஞான சம்பந்தர் மாதிரி இயங்க முடியும் அப்படிங்கிற விஷயம் நமக்கான வரலாறா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஏதோ படிக்க வச்ச மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் தீக்காக்காரங்களும் மற்றவங்களும் அதை திட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்க யாரும் வாழற மாதிரி இருக்காது. அது நாமளும் ஒரு சந்தர்ப்பத்துக்கு பயன்படுற மாதிரி தான் இருக்கும். இந்த வரலாறுல சுந்தரர், சுந்தர ஜோதின் அந்த இறைவன் தான் அழகு பெறுகிறான் என்று சொன்னால் தான் நினைத்தது நடக்கிறது. இந்த உயிர் ஈடேற வேண்டும், தூய்மையாக வேண்டும் என்பதை அவன் ஜெயித்த உடனே ஆடுறான். அதான் சுந்தரனாய் ஆடுகிறான் அப்படின்னு சுந்தரரே அவருடைய தேவாரத்துக்குள்ள அதை 2 இடத்துல சொல்றார். அப்ப அந்த கோபம் எனக்கு பிடிச்சதுன்னு சுந்தரர் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? இறைவனுடைய சுந்தரன் என்கிற பெயர் கைலாயத்தில் வேலை செய்த நம்பியாரூரருக்கும் அதுவே பெயராக வருகிறது. அந்த பெயரோடு பிறந்த சுந்தரர் நம்பியாரூரர் என்ற பெயரில் வளர்க்கப்படுகிறார். அதான் அவருடைய பிள்ளை பேரு நம்பியாரூரர் தானே பேரு. அவர் பேரு ஏன் அந்த எந்த ஊர்ல பிறகுது? அது சுந்தரர் எந்த ஊர்ல பிறகுறாரு? பிறந்தது எந்த ஊர்? நாவலூர். நாவலூர்ல தானே போற. நாவலூரன் அப்படின்னு அவர் சொல்லிப்பார். அப்புறம் ஊரன்னு சொல்லிப்பார். வெண்ணை நல்லூரன்னு சொல்லிப்பார். அப்புறம் ஆரூரன்னு சொல்லிப்பார். எல்லாத்துலயும் ஊர் வரும். நாவலூர், நல்லூர், ஆரூர் எல்லாத்துலயும் ஊர் வரும். ஆனா நாவலூரன்னு திருநாவலூரர் அப்படின்னா பேர் வச்சாங்க. வீட்டுல வச்சாங்களா? சேக்கிரார் பெரிய புராணத்தை போய் நல்லா பாத்துருங்க. திருவாரூர் பேரை வச்சு அவங்க ஏன் அந்த சின்ன வயசுலயே அப்படி ஒரு பேரை வைக்கணும் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அது தெரியும். ஆனா அந்த பேர் இவங்களுக்கு சுந்தரர் அப்படிங்கிற பேர் யார் கொடுத்தான், எப்ப கொடுத்தான்ற வரலாறு பெரிய புராணத்திலையும் கிடையாது, இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா கைலாயத்துல இருந்த அதே பேர் இங்க வருது. அப்ப கடவுளுடைய பெயர் சுந்தரருக்கு வருகிறது. இததான் அந்த சுந்தரன்னு கடவுளுக்கே எப்ப பேர் வருது? கடவுளுக்குன்னு ஒரு பேரும் இல்ல, ஊரும் இல்ல, உருவமும் கிடையாது. அதான் அதுக்கு அர்த்தம். ஒரு நாமம் ஓர் உருவம் எதுவும் இல்லாதவன். அப்ப அவனுக்கு பேர் எப்ப கொடுக்குறோம்? உத்தமன்னு கடவுளுக்கு பேர் கொடுத்தது யார் கொடுத்தது? சுந்தரர். உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமன். அப்ப கடவுளுக்கு எப்ப பேர்? என்ன பேரு? முழுமையான பேர்னா உத்தமன்னு பேர். எப்ப?
ஆன்மாவை சுத்தமடைய வைத்த காலத்தில் அந்த தொழிலால் அவன் உத்தமன் என்ற பெயரை பெறுகிறான். இதுதான் கடவுளுக்கு சுந்தரர் கொடுத்த பேர். அப்ப அந்த தூய்மை அடைய வைத்த காலத்துல அவனுக்கு கொடுத்திருந்த பெயர் சுந்தரன். அந்த பெயரையே பெற்ற சுந்தரர் கடவுளுடைய நிலையை உத்தமன் என்று சொல்லி ஊன் உயிர் வேறு செய்தல்னா இந்த உடம்போடையே வாழ்வோம், ஆனா உடம்புக்கும் நானும் வேறன்னு தெரிஞ்சு ஒன்னா வாழறோம். இப்ப நாம வாழ்ற வாழ்க்கையில் அது கிடையாது. உடம்பு வேற உயிர் வேறன்னு நாம பேசுவோம், நம்மால அது முடியாது. இப்ப ரமணர் மாதிரியோ அல்லது யோகர் சாமி மாதிரியோ அல்லது பரஞ்சோதி பாபா மாதிரியோ அல்லது பாம்பனார் மாதிரியோ நம்மளால வாழ முடியாது, வள்ளலார் மாதிரியோ நம்மளால வாழ முடியாது. ஆனா அந்த விஷயம் அது ஊன் உயிர் வேறு செய்தான். அப்பதான் சமாதியில நிறுத்திட்டு உயிரை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஊன் உயிர் வேறு செய்தல்ல தான் சுந்தரருடைய உடம்ப நாம எதுவா பாக்குறோம்? ஜோதியா யார் பார்த்தாரு? உபமன்யு முனிவர் பார்க்கிறார். அவர் தான் கைலாயத்துல உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கிற உபமன்யு முனிவர். அவங்க மாணவர்களுக்கு பாடம் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கார் உபமன்யு முனிவர். அப்ப ஒரு மேல ஒரு ஜோதி போகுது, எங்க வான வழியா போய்கிட்டு இருக்கு. ஜோதினா ஒரு நெருப்பு கோலம் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப உபமன்யு முனிவர் எழுந்து நிற்கிறார். உபமன்யு முனிவர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், கடவுளை தவிர எவனுக்கும் மரியாதை கொடுக்காதவர். எழுந்து நிற்க மாட்டார். அவர் தான், அவரை பார்த்தா எல்லாம் எழுந்து நிக்கணும். அப்படி ஒரு வரலாறு உடைய உபமன்யு முனிவர் எழுந்து நிற்கிறார். உடனே சித்தியர்கள்லாம் கேட்கிறாங்க, என்ன சாமி இப்படி எல்லாம் நீங்க எதுக்கோ நிக்கிறீங்களா? அது யார் தெரியுமா? அவர் சாதாரண ஆள் இல்ல, தீதியில திருத்தொண்ட தொகை தர போதுவார். அதாவது குற்றம் இல்லாமல் திருத்தொண்டை தர அந்த தொகை செஞ்சவர் அப்படின்னு அவரை சொல்றார். அப்ப என்ன அதுக்கு அர்த்தம்? கடவுளை வணங்குறத தவிர வேற செயல் செய்யாத நம்ம உபமன்யு முனிவர் வணங்குறார்னா கடவுளுக்கு விடவும் அடியவர்கள் பெரியவர்கள்ங்கிற கொள்கையை நிலைநாட்டினதுனால அந்த கொள்கை இப்ப உபமன்யு முனிவருக்கும் வந்துடுதுன்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். சரி, இந்த சுந்தரர் அப்படி அவர் காட்டின உத்தமன் அப்படிங்கிற பேர் தான் கடவுளுக்கும் ஆன்மாவுக்குமான பேரா வருது. எந்த பேரா வருது? உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படிங்கிறதுலயும் வருது. உத்தமனாகுக ஓங்குக, அத சன்மார்க்க சுகநிலை பெருகன்னு படிச்சு காட்டினல்ல. சன்மார்க்க சுகநிலை பெற்ற ஒருவனுக்கு உத்தமன் ஆகிற தன்மை உண்டு. அதை சொன்னவர் அருட்பெருஞ்சோதி அகவல்ல கடைசியா வள்ளல் பெருமான். அருட்பெருஞ்சோதி அகவலுடைய இறுதி பகுதி அவரே தான் தெய்வமணி மாலையில உத்தமர் உறவு வேண்டுங்கிறார். அப்ப உத்தமர் உறவு எங்க வருது? நம்ம கையிலெல்லாம் வராது. அது கடவுள் என்பவரோடு பழகுகிறவர்களுக்குத்தான் அந்த பேர் கிடைக்கும். அந்த மாதிரி அவருடைய உறவை கேட்ட வள்ளலார் இங்க எல்லாருக்கும் சன்மார்க்க சுகநிலை என்பது உத்தமநாதல் அப்படிங்கிற ஒரு அனுபவம் அப்படின்னு முதல்ல தெளிவுபடுத்துறார் வள்ளலார். அப்ப இந்த உத்தமன் அப்படிங்கிறத நாம எங்க கொண்டு வரோம்? இப்போ கடவுளுக்கும் அதான் பேரு, சுந்தரருக்கும் அதான் பேரு. வள்ளலார் சொல்ற விஷயமா போனா நாம அனுபவிக்கிறதுலயும் அதுதான் நமக்கும் பேர். இப்ப என்ன உங்களுக்கு தெரியுது? கடவுள் என்பவரே அவருடைய பெயராக நிலைநாட்டினாரா? அப்ப கடவுள் ஒருவர் தான் எல்லாத்துக்குள்ளேயும் வருதா? ஆனா கடவுளுக்கும் அதான் பேர், நமக்கும் அதான் பேர். இப்படி ஒரு வரலாறு இருக்குதா இல்லையா? அதுல இருக்குது இல்ல. கடவுளுக்கும் உத்தமன் பேர் கொடுத்துருக்கிறோம், நமக்கும் உத்தமன் பேர் கொடுத்துருக்கிறோம். நாமே கடவுளா இல்ல கடவுள் தான் நாமளா? இதுதான் இப்ப நான் முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேதாந்தம் சொன்னேன்ல, அந்த வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் உள்ள பிரச்சனை தான். அதனாலதான் நீங்க சங்கர அத்வைதத்தின் மூலமாகவே தெளிவாக நீங்கள் நின்றால் கண்டிப்பாக உங்களுக்கு முக்தி என்பது வருகிறது என்று சொன்னாலும் அது முக்தி இல்லை. ஆனாலும் நீங்க அடுத்த பிறப்பு தொடங்கி வந்தால் இது புரிய வைக்கப்பட்டு உங்களுக்கு வந்தால்தான் முக்தி அல்லது கடவுளை தெளிவாக அடைந்தவர்கள் என்ற விஷயம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றதுக்கு அதான் காரணம். அதாவது கொள்கை தெரியாம உங்களுக்கு விடுதலை என்பது தெளிவாக சாத்தியப்படாது. விடுதலைனா நாம நினைக்கிற மாதிரி செத்து போறதில்லை. நான் கடவுளோடு கலந்தேன் அப்படிங்கிறதுல வர தெளிவு. ஆனா கடவுள் இல்லாம இல்ல, கடவுளோடு கலக்க முடியாது அப்படிங்கறதும் இல்ல. ஏன் அதை இன்னும் நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கடவுளோடு கலந்ததனால்தான் திருஞான சம்பந்தர் நான் அனுபவித்தேன் என்று சொன்ன முடிவு தொடர்ந்து அவரை ஒட்டி அவருக்கு முரணாக செல்லாமல் திருஞான சம்பந்தரை ஒட்டியே பயணப்படுகிறது. கடவுளை அனுபவிக்காதவன் சொல்லியிருந்தா திருஞான சம்பந்தர் ஒரு மூலையில இருந்திருப்பார், மற்றவங்க வேற மூலைக்கு போயிருப்பாங்க. எந்த கொள்கையை சொன்னவர் பின்னணியில் எல்லாரும் சென்றார்களோ அனுபவிச்சோம் தான்பா, அனுபவத்துல போனாதான்பா சரியா இருக்கும், அதுல வேற மாற்று கருத்து இல்லப்பா, மற்றவங்க அறிவை பயன்படுத்தி சொன்னா கூட அது தனியா நிக்குதுப்பா, அவ்வளவுதான் விஷயம். அனுபவித்து சொன்ன திருஞான சம்பந்தர் மரபில் தான் ஜோதி என்பதை சொன்ன சுந்தரருடைய அனுபவத்தில் கடவுளினுடைய பெயர் உத்தமன் என்று தெரிய வருகிறது. அந்த உத்தமன் என்ற பெயர் அவருக்கு தொழிலால் வந்த பெயர். எந்த தொழில்? அவருக்கு அயலாக இருக்கிற ஆன்மாவை தூய்மைப்படுத்தியதனால். அதனாலதான் பாம்பன் சாமி ஒரு இடத்துல தகராலை ரகத்தில் உரை எழுதும்போது என்ன சொல்லுவார்னா, கடவுள் எந்த அளவுக்கு தூய்மையோ அந்த அளவுக்கு நீ தூய்மை ஆகும் போதுதான் முக்தி, அல்லது கடவுள் எந்த அளவுக்கு தூய்மையோ அந்த தூய்மையை உனக்கு கொடுப்பதுதான் முக்தி, அவ்வளவுதான் விஷயம். இதுதான் பாம்பன் சாமி நேரா எழுதுனது. இப்ப சுத்தம்னா என்னன்னு தெரியுதுல்ல, வெள்ளை ஆடைனா என்னன்னு தெரியுதுல்ல. இப்ப சுந்தரன் இந்த தூமதியம் அப்படின்னு சொன்னார்ல, நிலாவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது. நிலானா எது? அது அதாவது குறை நிலா பாக்குறீங்கல்ல, பிறை நிலா, அது ஆன்மா கிடையாது. இந்த வட்டமா வெளிச்சமா போடுற நிலாவோட அடையாளம் எதுனா ஆன்மா, அவ்வளவுதான். அப்ப சுத்தமான ஆன்மாக்களை அருள் என்கிற கங்கையில் வைத்து ஆற்றுகிறவன் அப்படின்னு அந்த அடையாளத்துக்கு பேர். அததான் சுந்தரர் விரும்புறார். அப்ப அதுதான் அந்த நிலைமையில கடவுளுக்கும் உத்தமன் பேரு, ஆன்மாவுக்கும் உத்தமன் பேரு. அப்ப ஆன்மாவும் கடவுளும் ஒன்றா? ஆன்மாவும் கடவுளும் ஒன்று. ஆனால் ஆன்மாவும் கடவுளும் ஆகிய எண்ணிக்கை 2. அதான் 1 என 2 என 1 2 என. இந்த 1 என 2 என 1 2 என எப்ப வருது? அது இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா கடவுள் மட்டும்தான். உங்களுக்கு கொஞ்சம் தெரியுது, இப்ப நீங்க 2வது ஆள், நீங்களும் கடவுளும் சேர்ந்தீங்கன்னா ஒண்ணுதான், ஆனா 2. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சங்கரர் சொன்ன தத்துவத்தை தாண்டி நாம எதுக்குள்ள நிக்கிறோம் அப்படிங்கிறது புரியும். ஏன்னா நேரா நான் ஏன் சங்கரர் மட்டும் சொல்றேன் அப்படின்னா, அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையே. என்ன பிரச்சனைனா, கடவுளை தவிர வேற ஒன்னையும் ஏத்துக்காது. கடவுளை தவிர வேற எந்த பொருளும் அவர்களுக்கு உண்மை கிடையாது, அவ்வளவுதான். அதனால வந்த விஷயம் அது. இப்போ 1 2 1 2 1 2 1 2 இதான் வள்ளலார் சொல்ற அகவல். 1 என 2 என 1 2 என இவை அன்று என விளங்கி அறுத்தெறிஞ்சு. அப்ப ஏகம் ஏவ அத்விதீயம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசிமி, அயம் ஆத்மா பிரம்மம் என்று சொல்லப்பட்ட மகா வாக்கியங்களை இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் திருஞான சம்பந்தர் ஒரே வரியில அடக்கி விட்டார். இருமையும் ஒருமையும், ஒருமையின் பெருமையும் ஒரே வரியில அவர் அடக்கி விட்டதுக்கு அதான் காரணம். திருஞான சம்பந்தர் அதை ஒரே வரியில அடக்கி விடுறாரு அப்படிங்கிறதுனா, அந்த திரு எழுகூத்திருக்கையில நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப நான் இதையே ரொம்ப மெனக்கட்டு உங்களுக்கு தொடர்ந்து அதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு அழுத்தம் வந்தாதான் கடவுள் அனுபவம் என்பதற்குள்ள நீங்க தெளிவா வர முடியும். அப்படி இல்லைன்னா நான் கடவுளை கும்பிடலாம், 1000 தத்துவத்தை படிக்கலாம், இந்த பொறுப்புல உங்களுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக மறுக்கப்படும். இதை யாரை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னா மாணிக்கவாசகர் தான். மாணிக்கவாசகர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டான பிறகுதான் என்ன பண்ணாங்க, மாயாவாதம், சாங்கியம், அதாவது உலகாயுதம், இதெல்லாம், அதாவது பொருள் முதல்வாதி, இது எல்லாம் என்ன புடிச்சு ஆட்டுதுன்ற 6 கோடி மாயா சக்தி எல்லாம் இதுக்குள்ளதான் என்ன புடிச்சு ஆட்டுது. அதாவது கண்டமாறுதம் என சுழித்து அடித்து ஆர்த்து ஒன்றிரல் பாம்பின் கடுவிடம் என கலாபேதம், அப்படி பாம்போட விஷம் போல, புயல் காத்து போல மாயா சக்தி, இதெல்லாம் இந்த தத்துவங்கிற பேர்ல எங்களை புடிச்சு அலக்கழிக்குதுங்கிற. எப்போ நான் என் அனுபவத்துல கடவுள் இருக்குதுன்னு எனக்கு வந்த பிறகுதான் உலகத்துல எத்தனையோ தத்துவம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கும் நீங்க தத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வள்ளலார் கூட இருக்கிறாரு,
இப்ப நம்ம வள்ளலார் மார்க்கத்தில் இருக்கிறவங்களே பல பேருக்கு அந்த என்னது அது புரிஞ்சிக்கிற தன்மையில நிறைய குறை இருக்குது. என்ன தெரியுமா இவங்க பண்றாங்க? வள்ளலார் ஜோதியை சொன்னதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திடுத்துன்னு போக வேண்டியது. இந்த சங்கர் மார்க்கத்துக்குள்ள வந்து உருவம் இல்லாம அருவ வழிபாடு பேசுறாங்க பாரு, அவங்களதெல்லாம் வள்ளலாருங்கிற மாதிரியே மயங்குறாங்க. இப்ப நிறைய பேர் இந்த பிசினஸ் பண்ற சாமியாருங்க இருக்கிறாங்கல்ல சார், கண்ணாடி போட்டுக்கிட்டு ஏசி ரூம்ல இருந்துக்கிட்டு நிறைய வியாபாரம் பண்ற சாமியார்கள், டிவியில தொலைக்காட்சி இதெல்லாம் வியாபாரம் பண்ற சாமியார்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதி அது இந்த இந்த தியானம் அது இது இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லி உலகத்துல வந்து உங்களை ஒரு கூட்டத்தை கூட்டி வைப்பாங்க. இவங்க வந்து இந்த சடங்குக்கெல்லாம் போவாதீங்க அதுக்கெல்லாம் போவாதீங்க இப்படிலாம் சொல்லி வச்சு ஒரு ஒரு பெரிய அளவுல பணம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் பின்னணியில நேரா கடவுளே இல்ல ஒரே கடவுள் தான் அப்படிங்கிற சங்கர அத்வைதத்தினுடைய பின்னணியில தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கொள்கைங்கிற பேர்ல. அதை ஏன் நான் அப்படி சொல்றேன் புலம்புறாங்க அப்படின்னா விவரம் பத்தலன்றதுனாலதான் அனுபவம் இல்லாதவர்கள் சொல்றேன் நான். ஆனா வள்ளலார இன்னும் அதை வள்ளலார முன்னெடுத்தும் போகணும்னு நினைக்கிற நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல வர்ற அதுலயும் ஒரு மாயை அதுல வருது பாருங்க. அவங்க சொன்னதை வந்து அவங்க சொல்றாங்க சார், அவங்களும் கடவுளுக்கு உருவம் இல்லை ஜோதிங்கிற மாதிரி தான் சார் சொல்றாங்க. அப்ப அப்படி இல்லப்பா, அது நான் வெளியே வந்து ஜோதிக்குள்ள போகணும். நான் நேரா இந்த சந்தர்ப்பவாதமா அதுக்குள்ள போக முடியாது. சந்தர்ப்பவாதமா போறான்ல விட்டு அதாவது தப்பிச்சா போதுல சாமி அப்படின்னு சந்தர்ப்பவாதம் தான் அங்க கொண்டு போவோம். அதனாலதான் திருஞான சம்பந்தர்லாம் உய்வினை நாடாது இருப்பதும் உண்டமக்கு ஊனம் அன்றே, உனக்கு வர வேண்டிய வினை வரலனாலும் உனக்கு பிறவிய குறைச்சிருந்தாப்பாம்பார். அப்ப நான் பிறவிய கரைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்? இப்ப நான் ஒரு ஆள் வள்ளல் பெருமான் என்ன பண்றாரு, ஜீவகாருண்ய ஒழுக்கம் மட்டுமே ஒன்று மட்டுமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு எழுதுறாருல, அதுக்கு என்ன மாதிரி நீங்க பொருள் எழுத முடியும்? ஜீவகாருண்யம் என்பது நான் அடுத்தவனுக்கு உதவி செய்வதில் இருக்கிறது. மொட்டையா எழுத மொத்தமா வராது. அடுத்தவனுக்கு நான் யாருக்கு உதவி செய்வது, எப்படி உதவி செய்வது? முதல்ல நான் சாப்பாடு போட்டா போதும். சரி, சாப்பாடு நீ எப்படிப்பட்டவனா இருந்து போடணும்? சுத்தமா இருந்து போடணும். சுத்தமா இருந்து போறதுனா எவ்வளவு பிரச்சனை வருது? அதுக்குள்ள சுத்தமா இருக்கணும். அடுத்தவன் கொண்டாடிய பார்க்கக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது. இதெல்லாம் அதுக்குள்ள முக்கியம். அப்ப ஒவ்வொன்றிலையும் வளர்ந்து ஜீவகருணை என்பது ஒழுக்கத்தோடு சேர்ந்து வளர்ந்தாதான் எங்க போய் நிற்கும்? மோட்ச வீட்டின் திறவுகோல கையில கொடுக்கும். அதுக்கு எது உதவுது? முதல்ல நான் வந்து எதை வச்சு சோறு போட முடியும், எதை வச்சு வேலை பார்க்க முடியும் அப்படின்னா, அப்ப நான் இந்த உலகத்துல எனக்கு வினை இருக்குது, நான் இதை ஒழிக்கணும், நான் அன்பா இருக்கணும், நான் உறவுல ஒழுங்கா இருக்கணும், எந்த கெட்ட எண்ணம் வரக்கூடாது, பண்புல நான் ஒழுங்கா இருக்கணுங்கிற விஷயம்லாம் வந்து போறது இல்ல. அதெல்லாம் எங்க இருக்குது? அது எந்த கொள்கையின் மூலமா தெளிவா வருது? நானும் கடவுளும் வினையும் ஆணவம் இப்படிங்கிற விஷயம் தெளிவா இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. நான் அன்பா இருக்கிறது, பண்பா இருக்கிறது, நான் உறவை ஒழுங்குபடுத்துறது, நான் இதுக்குள்ள மேல வர்றது, நான் மனநிலையா தெளிவு ஆகிறது, இதெல்லாம் எங்க வரும்? ஒரு தியானத்தின் மூலமா வருமா? வராது. அல்லது வந்து நீ கடவுள் மட்டும்தான் உண்மைன்னு சொல்லிட்டு நீ துறந்து போறதுல வருமா? வராது. இதுக்குள்ள நீங்க முட்டி மோதி ஒழுக்கத்தை காப்பாத்த காப்பாத்த கடவுள் காப்பாத்துறான், என் வினை ஒழியுதுன்னு அந்த ஞானம் வந்தாதான் வரும். வள்ளலாரே ஜீவகாருண்ய ஒழுக்கம் எழுதும்போது என்ன தெரியுமா சொல்லுவாரு? அந்த உரைநடையெல்லாம் படிச்சீங்கன்னா, என்னுடைய பிறப்பும் அவனுடைய பிறப்பும் வேறு வேறாய் ஒரே நேரத்துல பிறந்த ரெட்ட குழந்தைக்கும் உண்டுப்பா. அதுக்கு காரணம் போன பிறப்புல இருந்து அதனுடைய வினை தொடர்பு உண்டு. அதுலதான் அதனுடைய தாரதமியம் அல்லது ஏற்றத்தாழ்வு நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா முடியாது. இன்னும் அவர் எழுதுவார், இந்த எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு மாணிக்கவாசகர் சொல்றாருல்ல, அதுக்கு வள்ளலார் ஒரு உருவம் கொடுக்கிறார். என்ன உருவம் கேட்டீங்கன்னா, நான் தொடக்க காலத்திலிருந்து பிறந்த பிறப்புக்கு அந்த அறிவு தொகுதிக்கு ஒரு உருவம் வள்ளலார் கொடுத்தது ஜீவன். அது ஆன்மா கிடையாது. ஆன்மா ஜீவன், அப்புறம் மனம், அப்புறம் உடம்பு. அதுதான் உடம்பு புறப்புறம், மனம் புறம், ஜீவன் அகப்புறம், ஆன்மா அகம். அந்த பக்கம் அதாவது உலகத்துல எரியிற நெருப்பு, அப்புறம் சந்திரன், அப்புறம் நட்சத்திரம், அப்புறம் சூரியன். இதுக்கு நடுவுல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இதுதான் 9வது ஜோதி. இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4,
நடுவுல வர்றதுதான் அருட்பெருஞ்சோதி. அதான் வந்து இந்த பக்கம் நிலாவும் இந்த பக்கம் சூரியனும் வர்ற தைப்பூசத்துல நடுவுல சத்திய ஞான சபையில ஜோதி ஏற்றுறது. அப்ப இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 8 ஜோதி, இதுக்கு நடுவுல இருக்கிறது தான் அருட்பெருஞ்சோதி. இதுதான் வந்து சத்திய ஞான சபையினுடைய காட்சி. அதனாலதான் முன்னாடி சிற்சபை, இந்த பக்கம் பொற்சபையெல்லாம் வச்சு நடுவுல சத்திய ஞான சபையில அருள் ஜோதி காட்டுறதுலாம் அதுதான், அந்த அடையாளம் தான். இப்ப இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, பிராக்டிஸ் அல்லது பயிற்சிக்குள்ள நீங்க பொருள் வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் விடுதலை வருமா? இந்த பொருள் உண்மை, நான் செய்த வினை உண்மை அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் இதுக்குள்ள ஞானம் பெறுவது எப்படி? இந்த கேள்வியை கேட்டுருங்க. எதுக்குள்ள? வேதாந்தத்துக்கும் சைவ சித்தாந்தம் அல்ல வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கம். இதை கேட்கறதுனாலதான் அந்த தத்துவத்துக்குள்ள உங்களால வர முடியுமா வர முடியாதா அப்படிங்கிற தெளிவு. எந்த தத்துவத்துக்குள்ள? நான் என்னுடைய பண்பை என்னுடைய அன்பை இதுக்குள்ள நான் வரையறுக்கணும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்புங்கிறதே யாருக்கும் தெரியாது என்று. நம்ம இருக்கிற இங்க எல்லாருக்கும் அன்பு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது அன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன்? இப்ப இவருக்கு ஒரு சித்தாந்தம் தெரியும், திருமுறை தெரியும், வள்ளலாரும் தெரியும், அருணகிரிநாதன் தெரியும், அபிராமி பட்டரும் தெரியும், அப்புறம் யாரு இன்னும் நிறைய பேரு, தாய்மானவரை தெரியும், குமரகுருவரை தெரியும், எல்லாரையும் தெரியும். ஆனா கொள்கை தெரியுமா அப்படின்னா இல்லைங்க, அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் எல்லாம் சரிதான், நான் எல்லாத்தையும் தான் பாடுவேன், எனக்கு என்ன தெரியும், இதுல எல்லாரும் ஒன்னான்னு கேட்டா இல்ல அவரு வேற இது வேற, அவர் தொடப்பட்டி எடுத்தாரு, இவர் வந்து என்ன எடுத்தாரு, அழகு எடுத்தாரு, இவர் வந்து ட்ரம் எடுத்தாரு, இவர் முறம் எடுத்தாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுக்குள்ள அனுபவமா தெளிவா நான் இவங்களுக்குள்ள வந்ததை மேல ஏற்றிட்டு போறேன், இதுக்குள்ள நான் இருக்கிறேன், கடவுள் இருக்கிறார் அப்படிங்கறதுல சத்தியமா சொல்லணும். ஏதோ பேருக்கு கேட்டு வச்சு பாட்டு பாடி சொல் அது இல்ல. அது எப்ப வருதுன்னு யாராவது யோசனை பண்ணி பாருங்களேன். நான் இப்ப என் மனைவி மேல அன்பா இருக்கிறேன், அப்பா மேல அன்பா இருக்கிறேன், அம்மா மேல அன்பா இருக்கிறேன், எல்லாரும் உண்மை சொல்லுவோம். அதுக்கெல்லாம் அன்பு நான் பேரு உறவுன்னு பேரு. ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, அன்புன்னு இருந்தா எல்லாருக்கிட்டையும் நல்லவன் பேர் வாங்கும். இப்ப நாம அக்கா கிட்ட அன்பா இருந்தா பொண்டாட்டி கிட்ட பேர் வாங்க முடியாது, அம்மா கிட்ட அன்பா இருந்தா பொண்டாட்டி கிட்ட பேர் வாங்க முடியாது, பொண்டாட்டி கிட்ட அன்பா இருந்தா அம்மாட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. எல்லாரும் நல்லவனா இருந்தா அன்பு உள்ளவன் அர்த்தம். முடியுமான்னு பாருங்க. அதுக்கு எல்லாருக்கிட்டையும் நல்லவனா இருக்க முடியாது. ஆனா எல்லாருக்கிட்டையும் நல்லவனா இல்லைனாலும் நான் நல்லவனா எப்படி இருப்பேன்? அது வேற ஒன்று இருக்குல்ல. நான் எல்லாருக்கிட்டையும் நல்லவன் இல்லை, எல்லாருக்கிட்டையும் நல்லவனா இருந்தா நான் அன்பானவன் தெரிஞ்சிடும். ஆனா அது மாதிரி முயற்சி தான் பண்ண முடியும். ஆனா நான் நல்லவன் எப்படி சொல்லுவீங்க? அதுவும் தெரியாது, யாருமே நல்லவன் இல்லையா? அது எப்படி சொல்லணும்னா ஒரு அதெல்லாம் அதுதான், ஏதாவது ஒரு கொள்கையில் இருந்தால் நான் நல்லவன். நீ கம்யூனிஸ்டானாரு, திகாவானாரு அல்லது எதுவானாரு, ஆனா அதுக்காக நீ கட்சியில போயிடக்கூடாது. அதாவது திகா சொல்றது கம்யூனிஸ்ட் சொல்றது கட்சி கிடையாது, அது ஒரு பொது உடைமை கொள்கை, நாட்டிய கொள்கைன்னு பேர் இருக்குது இல்ல. நீ எதுவானாரு அதுல இருந்தாதான் அடுத்த கட்டம் தெரியும். நான் எதுலுமே இல்லை, எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஏமா சந்தர்ப்பத்துக்கு நான் எல்லாத்தையும் பயன்படுத்துறேன்னா அது கொள்கை கிடையாது. எந்த கொள்கையில் இருந்தாலும் அது தவறு என்று ஒரு கட்டத்துல முடிவுக்கு வந்து இன்னொரு கொள்கைக்கு போலாம். ஆனா நான் இருக்கிற கொள்கையில உண்மையா இருக்கணும். அப்படி கடவுள் மட்டும்தான், அவரை மட்டும்தான் நான் வணங்குவேன் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய ஆள் யாரு? சுந்தரர். அவரை வச்சுதான் கடவுளோட பெரிய ஆளு அடியார்கள்ன்ற கொள்கையை நிலைநாட்ட முடியும். ஊர்ல இருக்கிறவங்களாம் கூட்டு வச்சு இப்ப திருஞான சம்பந்தரை கூட்டு வச்சு சுந்தரர் பண்ணதை பண்ண முடியாது. ஆமா, நீங்க அதுல பெரியார் சின்னால் இல்ல. இப்ப திருஞான சம்பந்தரை கூப்பிட்டு வச்சு அடியவர்கள் தான் பெரியவர்கள் நிலைநாட்ட முடியுமா? முடியாதுல்ல. அதுக்குன்னு ஒரு ஆள் தேவைப்படுது. என்னங்க இதுவே உங்களுக்கு குழப்பமா இருக்குதா? திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு? எதிர்கொள்கையினுடைய தவறை சுட்டி காட்டி இங்க செத்தவங்களை எழுப்ப முடியுங்கிறது அவருடைய வேலை. அவர் என்ன பண்ணல, அவர் ஒரே ஒரு ஆளை தான் வணங்கினார். எல்லாரையும் வணங்கினாரா திருஞான சம்பந்தர்? யாரை வணங்கினாரு? திருநாவுக்கரசரை மட்டும்தானே வணங்கினார். எல்லா அடியாரையுமே வணங்கினார். இப்ப திருநீலகண்ட யார் போனார் வர்றாரு, அவரை திருஞான சம்பந்தர் காலில் ஊந்த வணங்கினாரு இல்ல இல்ல. திருமருகல்ல வணங்கினாரு. யார் யாரும் காலில் ஊந்து வணங்கிருக்கிறாரா? இல்ல இல்ல. ஆனா ஒரு ஆள் எல்லார் காலையும் ஒரு ஆள் யாரு? நம்ம நாயன்மார்கள்ல ஒரு ஆள் தான் எல்லார் காலையும் ஒரு ஆள், நம்ம திருநாவுக்கரசர் தான். திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகள் புராணத்துல சேக்கிழார் என்ன பண்றாரு தெரியுமா? அதாவது அந்த உருவம் உங்களுக்கு அப்பதான் தெரியும். ஒரு அடியார் காலில் விழுந்து வணங்க வர்றாங்க அல்லது வணங்குவாங்க அப்படின்னா அவங்க உழறதுக்கு முன்னாடி உழற ஆளு திருநாவுக்கரசர். இதுதான் சேக்கிழார் படம் முடிச்சு காட்டுறது. அப்பூதி அடிகளார் புராணத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அதாவது தான் உழறதுல முன்ன இருக்கிறவர். அவர் சொல்றாரு சேக்கிழார்,
அடியவர் வணங்கும் முன் வணங்குகிற பெரிய ஆளுமை உடைய திருநாவுக்கரசர் வணங்குவதற்கு முன்பாக வணங்கிவிட்டு அப்பூதின்றார். அப்போ அந்த 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 எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு புரியுதா பாருங்க. அதாவது அப்பூதி அடிகள் ஜெயிக்கிறாரு அவர் தானே, இன்னும் அடியவருக்கு அடியவர். அப்போ இந்த வரலாற்றுக்குள்ள ஏதோ சொக்கட்டம் விளையாட்டில் இந்த வரலாறு ஏதோ நாத்திகர்களோ அல்லது மற்ற படிப்பாளிகள் பேசுறாங்களே, ஏதோ இந்த சைவர்கள்ங்கிற பேர்ல சேர்த்து வச்சாரியா இந்த கூட்டத்தை எல்லாம் ஏமாத்துறதுக்காக, ஜாதி வேறுபாடு இல்லாம அப்படி இப்படி சேர்த்து இந்த கூட்டத்தை பெருசாக்கணுன்றதுக்காக சேர்க்கிறார், பெரிய புராணம் எழுதினார்னு படிப்பாளிகள் எல்லாம் திட்டுவாங்க. அதுக்காக இல்லை, இதுக்குள்ள ஒரு அனுபவம் வந்தாதான். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, பாரதியாரை குறை சொல்லுவதற்கு ஒருத்தருக்கும் தகுதி இல்லை. ஏன்னா அவரை மாதிரி வாழறதுக்கு ஒரு அறிஞரும் நமக்கு வாய்ப்பு இல்லை. கொண்டாட்டி கூடயும் ஒழுக்கமா இருக்கணும், கொள்கையிலையும் ஒழுக்கமா இருக்கணும், கூட இருக்கிற சாமியாரை விட ஒழுக்கமா இருக்கணும், தனக்கு கிடைச்சதையும் கொடுக்கணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அரவிந்தர் கையில காசு இல்லைன்னு கல்கத்தாவுக்கு கடிதம் எழுதுறாரு. 1 ரூபா கூட 2 ரூபா தான்பா கையில இருக்குது, காசு இல்லை, நீங்க அனுப்பி வைங்க. எழுதுறவர் கூட 2 வரி எழுதுறாரு. இங்க ஒரு பாரதியார் இருக்கிறாருல்ல, அவர்கிட்ட 2 ரூபா கிடைச்சா கூட தானம் பண்ணிடுறாரு, எங்களால அப்படிலாம் இருக்க முடியலன்னு எழுதுறாரு. சாமியார் கூட இருந்து சாமியாரை விட பெரிய அளவுல தானம் உள்ள ஒரு மனநிலை. பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடக்கூடாது, பொண்டாட்டியும் காப்பாற்றணுங்கிற மாதிரி நபியாஜிதா சொன்னதை காப்பாற்றுற மனநிலை, குடும்பத்தை கொள்கையோட காப்பாற்றுற மனநிலை, சமுதாயத்துல கொள்கையில பிரயோகப்படாத நிலைமை. அதாவது யாராவது குடும்பத்தை விடாம, அப்பா அம்மாவை கவனிக்காம, கொள்கையோடையும் சமூகத்துல தடம் மாறாம, இன்னைக்கு இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு கொள்கை இருக்குது, யாராவது ஒரே கொள்கையில ஒரு ஆளை காட்ட முடியுமா? அதான் வடிவேல் காமிச்சாரு, மேடையில் இருக்கும் போதே சைக்கிள் ஏறி போயிட்டு இருப்பாரு, அடுத்தவன் சைக்கிள்ல. முடியாது இல்ல. அப்ப பாரதிய குறை சொல்றதுக்கு யாருக்காவது தகுதி இருக்குதா? இல்ல. ஏன்னா பொண்டாட்டியோடையும் வாங்கணும், கொள்கையிலையும். இப்ப நாம இங்க சொற்பொழிவுக்கே 60க்கு பிறகுதானே வந்து சேர்ந்து இன்னைக்கு நீங்க நாளைக்கு ஒண்ணும் செய்ய முடியாம யாரு நல்லா தான் சொல்ற, நம்மளால இன்னும் முடியும் அப்படின்னு உட்காந்துக்கிறீங்க. அதுக்கு மேல ஒண்ணும் முடியல. இல்ல இப்ப இளைஞர்கள் வரலன்னு பேசிப்பாங்க. இப்ப பெருமன்றம் கூட ஒண்ணு இருக்கேன், இளைஞர்கள் வரவே இல்லை. இவன் தான் ஆம காக்குற மாதிரி காத்து யாரும் வரக்கூடாதுன்னு வேலை பார்க்கறான், அப்புறம் எப்படி வருவான்? அப்ப நீங்க அப்ப இளைஞர்களுக்கு அது சம்பந்தமே இல்லையா? அப்ப அந்த மாதிரி பாரதி நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அடுத்த விஷயத்துக்குள்ள எந்த குறையும் வராம தெளிவா எல்லாத்தையும் பாக்குற ஒரு ஆளை நீங்க காட்டுங்க பார்ப்போம் வரலாறுக்குள்ள. ஒருத்தரையும் காட்ட முடியாது பாரதிக்கு இணையா. அப்போ அதனாலதான் அந்த மாதிரி ஒழுக்கத்தோட நான் பொண்டாட்டிக்கும் பார்ப்பேன், குடும்பத்துக்கும் பார்ப்பேன், கொள்கையாவும் இருப்பேன், எதுலயும் நான் மறைச்சி இருக்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆள் வாழ்ந்தாதான் பாரதியை விமர்சிக்கிறதுக்கு தகுதி. அதே மாதிரிதான் நான் வாழறேன் அப்படிங்கிறது, இதுக்குள்ள கடவுளும் உண்மை, என் வினையும் உண்மை, நானும் உண்மை, இதுல நான் மேல வரேன், கடவுளை அனுபவிக்கிறேன்றத சொல்ற இடம் எங்க இருக்குது? உலகத்துல எந்த தத்துவத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. திருஞான சம்பந்தர் இயக்கி வைத்து சைவ சித்தாந்தம் என்ற பெயரில் முதலாளிகளால் காப்பாற்றப்பட்டு அதை சன்மார்க்கம் என்ற பெயரில் அதை உடைத்து எல்லாவற்றிற்கும் காட்ட விரும்பிய வள்ளலார் வரைக்கும் தான் அது. ஏன் இதை நான் கொஞ்சம் நடுவில் இக்கு சேர்த்தேன்னா, அருணகிரிநாதர்கள் வரலாறுல தெரியும் உங்களுக்கு. ஏன் அவர் வந்து சேர்க்கிறாருக்கு பிறகு இது சிவபெருமான நாம இனிமேலாம் வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியுமா தெரியல, முருகனை கொண்டு வந்து வைப்போம் அப்படின்னு அவர் தான் கொண்டாந்து எதுல வைக்கிறாரு? சைவ சித்தாந்தத்துல வைக்கிறாரு. அப்புறம் குமரகுருபரர் பாடுறாரு, ஞாபகம் இருக்குதா? என்ன ஞாபகம் இருக்குது? குமரகுருபரர் திருச்செந்தூர்ல என்ன பண்ணாரு? 5 வயசுல வாய் பேசாத ஊமை முதல்ல பேசுறது கந்தர் கலிவெண்பா. கந்தர் கலிவெண்பாவோட அர்த்தம் நான் தெரியும்ல. கந்தர் கலிவெண்பாவை பத்தி என்ன சொல்லுவீங்க? சைவ சித்தாந்தத்தை முறையாக படிக்கிறவர்கள் அதில் எந்த சந்தேகம் வந்தாலும் முறைப்படி தெரிந்து கொள்வதற்கு உதவுகிற ஒரு முழுமையான சித்தாந்த நூல் கந்தர் கலிவெண்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அருணகிரிநாதரை வச்சுக்கிட்டு முருகன் தலைமையில சைவ சித்தாந்தம் அங்க வருது. ஏற்கனவே சிவபெருமான் தலைமையில தானே சேக்கிழார் வரைக்கும் இருந்தது. இப்ப முருகன் தலைமையில கந்தர் கலிவெண்பா வந்துதா இல்லையா? அவர் எங்க வராரு? தர்மபுரம் வராரு. சரி பரவாயில்ல, இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. தர்மபுரம் வந்தவன என்னாச்சு? உனக்கு அனுபவம் பத்தல, நீ காசிக்கு போனியான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இருக்கிற சிவபெருமான் பிரச்சனை ஆயிடக்கூடாது இல்ல, அதான் பிரச்சனையே. அதுக்கப்புறம் அவர் அங்க நின்னார். அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லை. ஆனா அவர் யார ஜெயிக்கிறாரு? அன்னைக்கு அவுரங்கசீப் எல்லாத்தையும் அழிச்சான். அவன் சகோதரன் தாரா சுகான் பேரு, அவன் கண்ட்ரோல்ல தான் அலகாபாத் இருக்குது. அவங்கிட்ட தான் இவர் போறார். சிங்கத்து மேல போய் அந்த காசி முழுக்க வாங்கினவர் குமரகுருபரர். அவுரங்கசீப் தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் கோயில உடைச்சான். ஆனா குமரகுருபரர் வாங்கின இடத்த கை வைக்கல. நல்லா பார்க்கணும் நீங்க வரலாற்றுக்குள்ள. அவன் தாரா சுகா, அவன் சகோதரன் கிட்ட இருந்த அவனையும் சாவடிச்சிடறான், அந்த தாரா சுகாவையும். ஆனா அவருக்கு வாங்கி வச்சிருந்த அந்த குமரகுருபரர் மடத்துல குமரகுருபரர் அங்க இருக்கிற காலத்துல எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி வரலாறு இல்ல.
அதுக்கப்புறம் தான் குமரகுருபரர் போன வழியில, அருணகிரிநாதர் போற வழியில சைவ சித்தாந்தத்தை கடந்து ஒரு பெரிய அனுபவத்தை யார் பேசுறாரு? கந்தர் அனுபூதி பேசின அருணகிரிநாதர் மரபுல வந்த தாயுமானவர் கடவுளுங்கிற அடையாளம் இல்லாம சமரச சன்மார்க்கம் பேசுறார். அப்புறம் வள்ளலார் பண்றாரு, நீங்க மறுபடியும் இந்த குழப்பம் வரக்கூடாது அப்பா அப்படின்னு சமரச சுத்த சன்மார்க்கம் பேசுறாரு. இதெல்லாம் எதுல வருது? அனுபூதியில வருது. அனுபூதி எதை வச்சு வருது? சைவ சித்தாந்தம் திருஞான சம்பந்தர் சொன்ன சைவ சித்தாந்தத்துக்கு முரணா வரல. நல்லா நீங்க பார்க்கணும். அந்த முப்பொருள் உண்மையில தான் அனுபூதி. அந்த அனுபூதியில நீங்க உங்களுக்கு வந்திருக்கிற உருவ வழிபாட்டுல முரண் சொல்லல, அதை வச்சுக்கிட்டு நீங்க ஏமாறுறீங்க அப்படிங்கிறத கொண்டு உடைக்கிறான். யாரு? முதல்ல தாய்மானவர் உடைக்கிறார். அதுக்கப்புறம் தாய்மானவர் சாதாரணமான ஆள் நினைக்காதீங்க. நம்மள மாதிரி வெட்டி சாமியார் இல்ல அவரு. வெட்டி சாமியார் நம்ம 1459 நினைக்கிறேன் போர்ச்சுகீசியர்கள் ராமேஸ்வரம் கோயில பிடிக்க வந்தப்ப தான் தளபதியா இருந்து துரத்தினவர். நீங்க இந்த வரலாறை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவர் ஏதோ சாமியார் நினைக்காதீங்க. அவர் இத்தனைக்கும் இன்னொரு சேதுபதி அந்த மனைவி ஒருத்தவங்க அவர் மேல ஆசைப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு போன ஒரு வீரன். அவரு இந்த வரலாறு எதுல இருக்குன்னா தமிழ்நாட்டு வரலாறுல கிடையாது, பிரெஞ்சில பாண்டிச்சேரியில எழுதப்பட்ட ஒரு நாட்காட்டிக்குள்ள இருக்குது இந்த வரலாறு. அவரை கமீல் சுவலபில் எழுதுறாரு. உலகத்துல கமீல் சுவலபில்ங்கிற ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர். அவன் இந்தியன் கல்ச்சர் உலக அளவுல கொண்டு போன ஒரு பெரிய அறிஞன். திருக்குறளையும் ஒரு தமிழ் பண்பாட்டையும் அவன் எழுதுறான். தாய்மானவரை போல உலகத்துல அந்த அளவுக்கு ஒரு பெரிய செயின்ட நான் ஒரு குருநாதரை பார்த்ததே இல்லையான்னு எழுதுறான் அந்த கமீல் சுவலபில். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, முத அவர் என்ன பண்றாருன்னா, இந்த உருவ வழிபாட்டுக்குள்ள நீங்க மாட்டிக்காதீங்கன்றதோட கூட இந்த உருவ வழிபாட்டுல வர்ற பிரச்சனையை எதிர்த்தாரு அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும். நீங்க உடனே இந்த காலத்துல வியாபாரம் பண்றாங்க பாரு, அவங்க பின்னாடி போவாதீங்கன்றனா. இப்ப புரியுது அவங்களுக்கு தாய்மானவர் ஏன் சொல்றேன் அப்படின்னு. தாய்மானவர் உருவ அவர் இன்னும் தெளிவா பேசுவார். வாங்கடா கல்லாத பேர்களே நல்லவர்கள், நீ படிச்சவங்கிறானே, நீ வடமொழி தான் பெருசுன்னா தமிழ் பெருசும்பனான், நீ தமிழ் பெருசுன்னா நான் வடமொழி தான் பெருசும்பேன். தமிழ் வல்லராயனில் வடமொழி வல்லது என விவரிப்பேன். நீ வடமொழி மட்டம் தட்டினா நான் வடமொழி பெருசும்பேன், நீ தமிழ் பெருசுனா நான் தமிழை மட்டம் தட்டுவேன் அப்படின்னு சொன்ன முதலும் தாய்மானவர் தான். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உருவத்தை தொலைச்சிட்டு அனுபூதிய வழிய வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணம் அவர் சொல்ற வார்த்தை. அதை சொல்லி ஆனா உருவ வழிபாட்டு இருக்கிற குண்டகத்தை எதிர்க்கிறார். ஏன் எதிர்க்கிறார்? ஏதோ கலை போக்கி செல்றதுக்காக இல்லாது. இந்த முறைக்குள்ள நீங்க நம்பிக்கையோட போய் முட்டாள்தனம் இல்லாம அதுக்குள்ள வர முடிஞ்சா அது சரி. அப்படி இல்லைனாலும் பலதர மக்களுக்கு அது தேவை. எல்லாரும் அதுக்குள்ள வர முடியாது. அதனால அதை ஒழிக்கிறதுங்கிறது வள்ளலாருக்கோ அல்லது தாய்மானவருக்கோ வேலை கிடையாது. ஆனால் அதுல கற்பனையே நிலைன்னு போயிடாதீங்க. கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி பழக்கம் மண்மூடி போகணியான்னு சொல்றாரு. நீங்க அந்த உருவ வழிபாட்டுக்குள்ள போகும்போது உங்களை திசை மாற்று. இன்னைக்கு எப்படி இந்த ஒரு 10 வருஷமா தொலைக்காட்சியில கொள்கையோடு துவங்கப்பட்ட தொலைக்காட்சிகள் முதல்ல ஜோதிடத்துக்கு அப்புறம் மகாபாரத்துக்கு அப்புறம் கோயிலா அப்புறம் சித்த வைத்தியம் வரைக்கும் வியாபாரம் பண்ணலையா? இதெல்லாம் எங்க அவங்க கொள்கையா பேசிட்டு இருக்காங்க. இல்லப்பா நாங்க வியாபாரி தான் நீ காட்டினாங்க, அதே மாதிரி தானே நீ ஆயிடுவ. அந்த காலத்துல எழுதுவாங்க, நாங்க ஊரா இந்த மக்களுக்கு கொள்கையை சொல்றதுக்கு தெருவா டிராமா போட்டோம், தெருவா இந்த மக்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு இந்த மக்களை நாங்க உருவாக்கணும், இப்ப நாங்க தெருவில் ஆக்கணும் வருது இல்ல. அப்ப கடுமையான உழைப்புல மக்களை உருவாக்குறவங்க விஞ்ஞான வளர்ச்சியில தெருவு கொண்டு வந்துடுறாங்கல்ல. இந்த நிலவரத்தை வள்ளலார் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நீங்க அப்படி போனீங்கன்னா உங்களை தெருவு கொண்டு வந்துருவாங்கப்பா. ஆனா முறை எது அப்படின்னா அதுதான் முறை. நீங்க வந்திருக்கிற விஷயம் அதுல இருந்து நீங்க உருவம் கடந்து இதுக்குள்ள வரணும். அதுக்குதான் கருணைய கடவுள் விஷயமா பாருங்க அப்படின்னு சொன்னாரே தவிர கடவுளை மட்டும் பாருங்க அப்படின்னு சங்கர அத்வைதமா சொல்றாங்க அந்த வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டு வள்ளலார் கொள்கை தெரிஞ்சிக்க நினைக்கிற நீங்க கூப்பிட்டீங்கன்னா
எப்படி தொழுவூர் வேலாயுத மொழியார் வள்ளலாரை விட்டுட்டு வந்து சங்கரருடைய வரலாறை எழுதினாரோ அந்த மாதிரி நாமளும் அடிமுட்டால் தான். வடலூர் வள்ளலாரை விட்டுட்டு வந்து வடலூர் வள்ளலார் வரலாறு எழுதல, அவரு சங்கரர் வரலாறு எழுதி பதிப்பிக்கிறார். அப்ப கொள்கை எவ்வளவு மட்டமா இருக்குதுன்னு பாருங்க. அதாவது எனக்கு விவரம் இருந்தா இந்த மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டது நான் அதை சத்தியமா இருக்குன்னு தெரிஞ்சா நான் எதை படிப்பேன் எதை படிக்க மாட்டேன்னு தெரியுது இல்ல. ஏன் இதை நான் இன்னும் தெளிவா சொல்றேன்னா, அந்த காலத்துல இருந்த அதே தொழுவூர் வேலாயுத மொழியார் இருந்த காலத்துல சோமசுந்தர நாயகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மறைமலையடிகளுடைய ஆசிரியர். என்ன கேட்டா மறைமலையடிகளுடைய அப்பா மாதிரி அவரு, அதாவது அவரை வளர்த்ததுல. அந்த சோமசுந்தர நாயகர் என்ன பண்ணாருன்னா, இந்த தமிழ்நாட்டுல கொள்கை தெரியாம அவரு ராமலிங்க அடிகளாறு காலத்துல ராமலிங்க அடிகளாருடைய விஷயமா நேரா எழுதினவர். அவரு இந்த தமிழ்நாட்டுல திருஞான சம்பந்தர் மரபுல தாண்டா நீங்க எல்லாரும் தெளிவா வரணும் அப்படின்னு சொல்ல வந்தவரு. நீங்க தெரியாதனமா சங்கரர் தலைமை சொல்றீங்க, திருஞான சம்பந்தர் தான் உலக குரு அப்படின்றத தெளிவா எழுதி அவரு சண்டை போட்டு இருக்கிற காலத்துல நம்ம வேற வள்ளலார்கிட்ட இருந்த தொழுவூர் வேலாயுத மொழியார் சங்கரர் எழுதுறாருன்னா பாருங்களேன். இன்னும் சோமசுந்தர நாயர் வார்த்தையை சொல்லிட்டா, கபோதி மகன் கசுமாலம்லாம் எழுதுவார். ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, மக்களை ஞான தெளிவுக்கு கொண்டு போகல அப்படின்னா நாம யாரா இருந்தா என்ன, தெளிவா அவங்களை அடையாளம் காட்டணும் அப்படிங்கறதுல சோமசுந்தர நாயகர் இருந்தாரு. இன்னைக்கு நீங்க அதுல இல்லாதனாலதான் வள்ளலார் கொள்கை பேசுகிற நாம் எதை அடையாளம் காட்டணும், அது முக்கியம். எதை அடையாளம் காட்டணும், ஏதோ வள்ளலார் ஜோதியை சொல்லிட்டாருங்கிறதுக்காக திருக்கோயில் விஷயமா பேசுற யாரும் எனக்கு எதிரி அப்படின்னா நீங்களும் புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். இப்ப ஏன் நான் மருந்தீஸ்வரர் கோயில்ல எத்தனை வருஷமா சொற்பொழிவு நடக்குது? எத்தனை வருஷமா இங்க சொற்பொழிவு நடக்குது? 12 வருஷமா நடக்குது. ஆனா வள்ளலார கடந்த 2 வருஷமா பேசுறதுக்கு மட்டும்தான் ஏன் வாய்ப்பு வந்தது? ஏன் சைவ மடத்துல இருக்கிற ஓதுவார்கள்லாம் வள்ளலார ரொம்ப காலம் தாண்டி தான் பாடினாங்க, எல்லாரும் காசு கொடுக்குறாங்கிறதுக்காக. முதல்ல வள்ளலார் பாட்டையே திறக்க மாட்டாங்க. ஏன்? அப்ப நீங்க என்ன சண்டை போட்டவங்களை விட்டுருங்க, நான் தான் சொல்றேன். அதுக்கு நிறைய பேச நமக்கு நேரம் இருக்குது. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இந்த 1 என 2 என 1 2 எனன்றதுக்குள்ள எவ்வளவு வரலாறு இவ்வளவுதான். நான் ஏதோ உங்களுக்கு தேவையில்லாதவன் பேசுறது இல்ல. இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற ஆதாரம் என்ன அப்படின்னா, நான் இந்த கடவுள் அனுபவத்துக்குள்ள ஏகம் ஏவ அத்விதீயம்னு சொன்னா 1 2 ஒன்றே 2 அல்லாதது, அதான் ஏகம் ஏவ அத்விதீயம். அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுளாக இருக்கிறேன். அப்புறம் தத்துவமசி, அது நீ ஆகிறாய். அயம் ஆத்மா பிரம்மம், நான் அல்லது கடவுள் ஆத்மா இதெல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தைய பிரம்மம் மட்டும்தான் சொல்லாதீங்கப்பா. பிரம்மம் என்கிற கடவுள் அனுபவத்துல உத்தமன்னு கடவுளுக்கு நாங்க பேர் கொடுப்போம். அது எதனால கொடுத்தோம்? ஆன்மா தூய்மை அடைய வைக்கப்படுவதனால் கடவுளுடைய பெயர் உத்தமன். அதே பேர் தான் தூய்மை அடைந்த ஆன்மாவுக்கு. இப்ப 2 ஒண்ணு தானே, ஆனா 2 தானே. உத்தமன் என்ற சொல்லால் கடவுளும் ஆன்மாவும், ஆனால் ஒரே சொல்லுல இருக்கு. ஆனா கடவுளும் உத்தமன், ஆன்மாவும் உத்தமன். கடவுள் தொழிலால் உத்தமன், நாம பயனால் உத்தமன். நமக்கு உத்தமன் என்கிற பயன் நாம தான் அனுபவிக்கிறாத. உத்தமன் ஆகி நீ தாங்க அனுபவிக்கிறீங்க. இவ்வளவு நாள் முட்டிக்கின்னு உட்கார்ந்து இருந்து கொண்டு விட்டுட்டு வந்து ஹான்னு உட்காருவீங்கல்ல, திருநீர் முட்டிக்கின்னு இருந்த உடனே அது எப்படா அது உங்களை உயிரை வேற எடுக்குதா இல்லையா? முத்திக்கு இது ஒரு பெரிய உதாரணம். முத்திக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தத்துவவாதியாருங்க, திருநீரகம் கழிக்க முடியாம 2 மணி நேரம் உள்ள மாட்டு நெல்லிஞ்சி போய்வும் கேட்காம அதுவும் கேட்காம போகவும் முடியாம வெளியே போகும்போது அப்படியே உயிர் போற மாதிரி போய் அதை வெளியில போய் திருநீர் அப்பாடா உலகமே வேர்த்து அப்படி ஜில்லுன்னு ஆகுது இல்ல, அது மாதிரி முத்தி அப்படின்னு எழுதணும், விளக்குனாங்க. அதான் உண்மை, உதாரணம் அது. அப்ப நீங்க தானே அந்த உத்தமன் என்பதை அனுபவிக்கிறோம். அப்ப உத்தமன் என்பது பயனால் எனக்கு அந்த என்ன உத்தமன் ஆக்கிறதுக்காக நான் தொழில் பண்ண. ஆனா நானா பண்ணல. கடைசியில எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுப்பேன் தொடரல. நான் தான் செஞ்சேன், ஆனா நானா செய்ய முடியாதுல்ல. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு எப்ப தெரியுது? இப்ப பேசதான் சும்மா துப்பாது.
அவன் அருள் நம்ம ஊரை ஏமாத்துறதுக்காக எல்லாம் அவன் அருள்பா. அட்டை முண்டாட்டியை கட்டினாலும் அவன் அருள் தான், பப்பாட்டியை கட்டினாலும் அவள் தான், சமையல்காரியை கட்டினாலும் அவள் தான், எல்லாருக்கும் அவன் தான் அருள். அவரும் அடியார் தான், இவரும் சொடியார் தான். என்ன அது அர்த்தம்? நம்ம அடியாருங்க இவ்வளோ தெளிவா இருப்பாங்க. அதுவாப்பா அது எம்பெருமான் லீலை. யோ எம்பெருமான் லீலையில எங்கிருந்து எம்பெருமான் இருக்கிறான் கூட, அவன் மலத்திலயும் இருக்கிறான், திருநீர்லயும் இருக்கிறான். அவன் இல்லாத இடம் இல்லை. ஆனா மலத்தை கையில கட்டினாலே சொன்னான் இல்ல 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 இல்ல. அப்ப எதை எங்க வைக்க? அதான ஒழுக்கம் நாம சொல்றோம். அப்ப உத்தமன் நான் ஆக்கப்பட்டேன், அதுல அவன் கூட இருக்கிறான். ஆனா அவன் எனக்கு தொழில் செஞ்சதுனால அவன் உத்தமன், நான் உத்தமன் ஆனேன். இப்ப ரெண்டும் சேர்ந்தா இருமையின் ஒருமை. எது பெருமை உடையது? கடவுள் பெருமை உடையது. அவ்வளவுதான். இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும். அதான் திருஞான சம்பந்தர் முடிச்சு வச்சது. அததான் உத்தமனாய் என்ன ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமன் அறிமுகப்படுத்துறாருல கடவுள் பெயரா. அத எனக்கு உறவா வரணும் வள்ளலார் சொல்லி உத்தமனா நீங்க ஆவணம் சொன்னதுனால இதுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குது? கடவுள் நானும் ஒண்ணுனா இருக்குது இல்ல இல்ல. தருவதும் பெறுவதும் ஆகிய ஒருமை அங்க ரெண்டும் இருக்குது. அதுல என்ன இல்ல, வேற வேற விஷயம் இல்ல. அது தூய்மையா இருக்குது, அததான் எனக்கு கொடுக்குது, நான் அதோட சேர்ந்திருக்கிறேன். இதுக்கு சித்தாந்த அடிப்படையில முப்பொருள் உண்மையை வச்சுத்தான் நீங்க மேல வரணும். நல்லா தெளிவா கேட்டுங்க. நீங்க எந்த ரிஷி சொன்னாலும் சரி, எந்த மகான்னு பேரை வச்சுக்கிட்டு நீங்க உலகத்துல இப்ப ஒன்ற வியாபாரிகளாக இருக்கிற சாமியார்கள் டிவியில காலையில திறந்தா சொல்றது, அப்புறம் புத்தகத்துல எழுதுறது, அந்த உபநிஷத்தை மேற்கோள் காட்டுறது, இத்த காட்டுறது, அத்த காட்டுறது, நடுவுல திருஞான சம்பந்தரை பயன்படுத்துறது, நடுவுல ஒழிவில் ஒடுக்கம் காழி கண்ணுடைய வளர பயன்படுத்துறது, நடுவுல இருக்கிற எல்லாரையும் பயன்படுத்திட்டு நான் தான் நீ தான் சொல்லிட்டு ஏமாத்துற இந்த விஷயத்துக்குள்ள தெளிவா நீங்க கேட்கணும். நீ பேசுறியா? சரி, நீ வள்ளலார் கொள்கை தானே பேசுற, வள்ளலார் கொள்கை பேசு. அதுல வேற வள்ளலார் அவர் கொள்கை அவர் சொல்ல முடியாம இவருக்குள்ள வேற போய் சொல்றாராமா. இவருக்குள்ள ஏன் அவர் போய் சொல்லணும்? அன்னைக்கே பக்கத்துல இருந்த மாணவனையா அவர் பயன்படுத்தல, இவருக்குள்ள ஏன் போகணும்? அவருக்கு பக்கத்து போயிருக்கிறாரா? அதுல ஒரு குறை வருதா இல்லையா? சரி விடு, இவருக்குள்ள போறாரா? நாம தெளிவா கேட்கணும். நீ எத்தனை பொருளை போ ஏத்துக்கிற? நான் எங்க கடவுள் ஒருவரே, அவரு தான். இப்ப நாம நான் எனக்கு ஒரு கொள்கை இல்லைன்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அவன் குழப்பம் நடத்தணும். என் அனுபவமா இருந்தா என் வினை உண்மைன்னு யாராவது சொல்ல முடியும்? அவனை கொண்டுவாங்க. முதல்ல வினை போயாருன்னு சொன்னது திருஞான சம்பந்தர் தானே. ஆமா, வேற யாரும் முதல்ல தெளிவா சொன்னது வினை போய் அரும். இதை ஏன் சொன்னாரு? அது புடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அது ஏதோ மாயை கிடையாது. அது உனக்கு நீ தெரிஞ்சிக்க பண்புல நீ இருக்க 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 அது உன்னை விட்டு நீங்குது. இப்போ ஒரு காலத்துல எனக்கு அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறோம், அப்புறம் அது வேணும் இது வேணும் அப்படிங்கறத சமுதாயம் என்ன சொல்லுது? அதை நீ ஒழுங்கா அடையணும்னு சொல்லுது. இந்த சமயத்துல கொஞ்சம் பேர் கோயிலுக்கு வந்தவங்களாம் என்ன பண்றான் தெரியுமா? ஒழுங்கா அடையணும்ன்றதுனால போய் கோயில் கோயிலா சுத்திட்டு கோயில் கோயிலா பாட்டு பாடினா நடக்கும் நினைச்சிட்டு அதே வேலையா இருக்கும். புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குது? இந்த ஒழுங்கா எனக்கு வேணும்ன்றதுக்கு நான் ஒழுங்கா முயற்சி பண்ணணும்னு அர்த்தம். ஆனா இவன் என்ன பண்ணுவான்? நான் பாட்டை பற்றி கடவுள் தனியா கொட்டணும். சார் நான் அங்க போனா எனக்கு அந்த சித்தர் ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுப்பாரா சார்? சார் அங்க போனா எனக்கு இது கிடைக்குமா சார்? சார் அந்த கோயிலுக்கு தனியா என்ன பேங்க வச்சுன்னு தனியா வீட்டு கூரையை பிச்சுட்டு கடவுள் என்ன கொட்டுவாரா? நான் எப்படி கொட்டுவாரு? அதனாலதான் உத்தமர் தான் உறவு வேண்டும். ஏன் பண்ணாருன்னா உறவுல தான் நடத்த முடியாத. இன்னும் நான் அதிகபட்சமா ஒரு உண்மையை சொல்லுவேன். கடவுள் எந்த காலத்திலும் அவரே தருவதற்கு வாய்ப்பு இல்லை. தந்ததாக அதை நீங்க சொல்ற விஷயம் ஒரு கற்பனையானதானே தவிர உண்மையானது கிடையாது. கடவுள் தருவதும் எந்த உண்மையை நிகழ்த்துவதும் எந்த மனிதரையாவது வைத்துத்தான் செய்வானே தவிர தனியாக அற்புதமாக நடத்துவது என்பதாகவும் நடத்துவதற்கு என்பதாகவும் ஒன்றுமில்லை. இப்ப நீங்க ஒரு 4 பேர் போனா ஒரு இடத்துல நல்லது நடக்கணும், உங்க 4 பேர் அனுப்பி வைப்பார். ஏன்னா உங்க ஆற்றலை பயன்படுத்துவார். உங்களுக்கு தெரியாது உங்க வீட்டுக்கு ஒரு நல்லவன் வருவான், உங்களுக்கு தெரியாது நீங்க ஒரு நல்லவனுக்கு நீங்க எதேச்சியா கொடுத்துருப்பீங்க. நீங்க கருமையா கூட இருக்கலாம், கருமிதான். ஆனா அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா எவங்கிட்டையாவது நீ கீழே போட்டு போற மாதிரியாவது பண்ணி அவனை எடுக்க வச்சாவது உனக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுல கூட கடவுள் இருப்பான். இல்ல நல்லதே பண்றவனுக்கு நல்லவனை வச்சே பண்ணுவான். இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள இன்னொரு ஆளை வைத்துத்தான் கடவுள் பண்ணுவானே தவிர
சினிமாவில் காட்டுற மாதிரி கையை காட்டி ஒரு லைட்டு டியூப் லைட்டு போட்டு ஒரு ஜூம் லைட்டு போட்டுலாம் எந்த காலத்திலும் கிடையாது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அப்படி ஒரு வரலாறுக்குள்ளே யாரும் இல்லை. திருஞான சம்பந்தருக்கே பக்கத்துல ஒரு ஆள் அவர் பேச்ச கேட்ட மாதிரி தெரியல. நீங்க என் பேச்ச இவ்வளவு பேர் கேட்கறீங்க, அதனால நான் திருஞான சம்பந்தரோட பெரிய ஆளுன்னு சொல்லிக்கல. அதாவது என் பேச்ச கேட்டு எவனும் நடக்கலன்ற கூட்டம் வந்திருக்கோம். வள்ளலாருக்கு கூட்டம் வரலையா? வள்ளலாருக்கு தான் பக்கத்துல இருந்த மாணவரே அவரை வச்சுதான் ஒரு சன்மார்க்க பாடசாலையே ஆசிரியரா போட்டு நடத்தணும்னு நினைச்சிருந்தார். அவருக்கு நிலவரம் இதுதான். இப்ப நான் இப்படியே பேசுவேன். அதாவது இந்த சித்தர்கள் இருக்கிறாங்களா, என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டெக்னிக்கா பண்ணுவாங்க. அவனை பத்தியும் தெரிஞ்சிடும், தெரியாமலாம் இருக்காது. அவனையே ஓட வைக்கிறதா நாம ஓட்டுறதா ரொம்ப தெளிவா பண்ணுவாங்க. இது அப்படி பார்த்தா வள்ளலாருக்கு நான் சொல்ற விளக்கம் வேற. ஒரு இடத்துல கூட்டம் நிறைய வந்துனே இருக்கும். அவர் இப்படியே ஆனா என்ன வருது, அவரு தவம் எல்லாம் கலைஞ்சிடும். ஊர்ல இருக்கிறவங்க கியூ போட்டு அவர்கிட்ட ₹1 50 நோய் தீக்கிறதுக்கு நோய் வரும். 1000 கொடுத்து ரெடி ஆகிறான். சில அரசியல்வாதி உங்களுக்கு தான் தெரியுமா, லட்சக்கணக்காக கொடுத்து அவங்க ஏதாவது ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கு வந்து நிப்பான். அப்புறம் அப்ப என்ன பண்ணுவாங்க, சித்தர். ஆனா சித்தராகவும் இருக்கணும், அவருக்கு கடவுள் விதிக்கப்பட்ட இடத்துல இருக்கணும், அவர் புரபகண்டாவும் ஆகக்கூடாது. அவர் என்ன பண்ணுவார் பாவம் சொல்லுங்க பாவம். அவர் பெரிய தவசிதான். என்ன பண்ணுவார், அவரை எப்படி நீங்க ஏமாத்தினாலும் தப்பிக்கணும், அவரும் வளரணும், ஆனா அதே இடத்துல இருக்கணும். இது மாதிரி உங்களுக்கு எல்லாம் நெருக்கடி கிடையாது. அதாவது சித்தர்கள் இருக்கிற மகா நெருக்கடி இருக்குது இருப்பாங்க. அவங்க சித்தர்கள் தெரிஞ்சிடும் நமக்கு. நல்ல இப்ப வள்ளலார் ஒளி உடம்பு ஆனார்னா உங்களுக்குலாம் அது புரியாது, எனக்கு புரியும். ஏன்னா 30 வருஷமா குளிக்காம இப்படி இப்படி குளிக்கிறாரு. அவர் நாட்டமும் இல்லை. 30 வருஷமா ஒரு இடத்துக்குள்ள அவர் பக்கத்துல இருந்தாலும் வாசனை இல்லை, ஒண்ணும் இல்லை, ஆகாய கங்கையில குளிக்கிறாரு. அப்படி ஒரு ஆளை நாங்க பாக்குறோம். ஓ உங்களுக்கு எல்லாம் புரியலாம், அது எனக்கு புரியாம இருக்குமா? ஆனா அப்படிப்பட்ட ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. அதுதான் நான் சொல்றது. உங்களுக்கு காட்டி கொடுப்பதும் கூட்டி கொடுப்பதுன்னு நம்ம இவர் சொல்றாருல்ல, யாரு, குருஞான சம்பந்தர். அந்த மாதிரி கூட்டுவதும் அவன் அருளால, காட்டுவதும் அவன் அருளால. அப்ப நீங்க நினைக்கிறதெல்லாம் இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு காலத்துல எங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில வந்தப்போ ஒரு டாக்டர் நல்ல நண்பர் தான். ஆனா அவர் முதல்ல ஸ்மாஸ்மோபிராக்ஸ் வேணும் கோவிராமன் குத்தே நோயாளி ஆக்கினார். அதுக்கப்புறம் வேற டாக்டர் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி தான் பாக்குறோம். அவர் நல்ல மாத்திரையை கொடுத்து, இங்கிலீஷ் மாத்திரையே கொடுத்து நோயாளியாவும் மெயின்டைன் பண்ணுவாரு, நோயாளி இல்லாமலும் மெயின்டைன் பண்ணுவார். அவருக்கு தெரிஞ்ச வைத்தியம் இங்கிலீஷ் மருந்து, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நல்ல வேலை எங்க அக்கா பொண்ணு பார்த்து அது ஒரு சித்த வைத்தியர்கிட்ட கூட்டு போனதுனால இன்னைக்கு அவங்களுக்கு மாறுது. 20 வருஷமா தீராத நோய் இப்பதான் தீர ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு ஒரு வினை இல்லாம அதுக்கு ஒரு காலம் ஆனாலும் மெயின்டைன் ஆகும், பிரச்சனையாகும். அப்ப இதுக்குள்ள வரலாறு இல்லாம நீங்க நல்ல டாக்டரை பார்க்கணும்னாலும் ஒரு காலமே இருந்து அதுக்கு என்ன அர்த்தம்னா காலம் வருதுன்னு உட்காந்துட்டு கூடாது. நீங்க நல்லவன ஆகுறதுல அது சீக்கிரம் நடக்கும். நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை. நிறைய பேர் உங்க அப்பா அம்மா உங்க வீட்டுல இருக்கிறவங்க இறப்பெல்லாம் தள்ளி போகும், உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் அதுக்குள்ள வந்தீங்கன்னா கடவுள்கிட்ட நீங்க ஏதோ நோய் மட்டும்தான் கேட்பீங்க. சில பேருக்கு நீங்க சுத்தமா இருந்து கடவுளே இந்த நோய் போகணும் எங்க வீட்டுல இருக்கிறவங்க நினைப்பீங்க, நோய் போகாது. நீங்க சுத்தமானங்களா இல்லையா, நோய் போச்சா இல்லையான்னு கேட்காதீப்பா. அவங்க செத்து போயிருப்பாங்க, கடவுள் நோயோட வச்சுக்கிட்டு சாவ வைக்காம இருக்கிறாரு, முதல்ல தான் பண்ணுவார். அதுக்கப்புறம் இன்னும் நீங்க வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நோயை மாற்ற ஆரம்பிப்பார். புரியுதா? மரணம் இல்லா பெருவாழ்னா ஏதோ ஒளி உடம்பா மாறுற கடைசி விஷயம் மட்டும் இல்ல. இப்ப இந்த பிறப்புல இத்தனை வயசுல சாக வேண்டியவன் தள்ளி சாவறதுக்கும் அது காரணம். அதுதான் முதல் சாட்சி. அதுக்கப்புறம் தான் சாக முடியாமலே இருக்க முடியும். அது எப்ப தெரியும்? செத்தவன் உடம்புல திருமூலர் புகுந்து எழுப்புறார், அப்ப கொஞ்சம் தெரிஞ்சுது. செத்தவன் உடம்பையே எழுப்புறார் திருஞான சம்பந்தர், அப்ப கொஞ்சம் தெரிஞ்சுது. செத்தவன் உடம்பும் இல்ல, முதலையும் இல்ல, எதுவும் இல்ல, அதை வர வைக்கிறார் சுந்தரர், அப்ப கொஞ்சம் தெரியுது அதிகமா. இதுக்கு மேல தெரியறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப வர்றாரு வள்ளலார், நீயே சாவாம இருக்க முடியுமா, உன் மரணத்தை தள்ள முடியும், இப்ப வரணும். இப்ப உங்களுக்கு அது சாட்சியா இருந்தாதான், இப்படி சில ஆளை பார்த்தாதான் நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க சாவ தள்ளி இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் வள்ளலார் என்பவருடைய மரணமில்லா பெருவாழ்வுல சத்தியம் தெரியுமே தவிர, அதை தவிர மற்றவனுக்கெல்லாம் சத்தியமா அவர் மறைஞ்சாரா இல்லையா, மறைமலடிகள் போன்ற ஒழுக்கம் இல்லாதவனுக்கு எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். அதுலதான் அதுக்கும் எது அடிப்படை? இந்த சங்கரர் மாதிரியான தத்துவத்துல போனீங்கன்னா சத்தியமா அது கிடையாது. அதுல போயிட்டு வந்தவங்களை வள்ளலாறுல நீங்க நினைச்சாலும் அதுலயும் அது நீங்களும் கெட்டு போயிடுவீங்க. அது என்னது, அது பூர்ணம் எழுத ஏட்ட கெடுத்தாங்கிற மாதிரி நீங்க, அதாவது உங்க வீட்டுல ஆமை ஊட்ட கெடுக்குங்கிற மாதிரி நீங்களும் கெட்டு போயிருவீங்க. அந்த மாதிரி ஆளுங்க நீங்க முறை தெரியாம யார் படத்தை வைக்கணும், யார் சொல்றது சரி, வள்ளலார் பேரை சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற மாதிரி
வள்ளலார் பேரை சொல்லிட்டு மூலிகை வியாபாரம் பண்ற மாதிரி, அப்புறம் பாம்பனார் பேரை சொல்லிட்டு ஜோதிட வியாபாரம் பண்ற மாதிரி, இப்ப வள்ளலார் பேரை சொல்லிட்டு ஒரு அருளாளர்னு கையை காட்ட நீங்க அவரை கொண்டாந்து ஏத்துக்கலாமா? ஏத்துக்கூடாது இல்ல. அப்ப அதுக்குதான் இந்த 1 என 2 என 1 2 எனங்கிறது புரியணும். இது சைவ சித்தாந்தம் என்பதாக திருஞான சம்பந்தரால் சொல்லப்பட்ட அந்த அடிப்படையில் நின்று பழகுகிற வகையில் வினையை மாற்றி ஒரு கடவுள், உலக உண்மை, ஆணவ உண்மை, மாயை உண்மை, கர்ம உண்மை, ஆன்ம உண்மை இவைகளோடு பழகி இதுல கடவுளும் நானுமாக கலந்து இருமையின் ஒருமையுமாக இருப்பதை 1 2 என சொன்னார் வள்ளலார்னு சொல்லணும். அப்பதான் அந்த அனுபவத்துக்கு போறன்னு அர்த்தம். இப்ப 2னா என்னன்னா, கடவுளை தவிர மற்ற எல்லாமும் உண்மை, 2வதாக இருக்கிற அனைத்தும் உண்மைன்னு அர்த்தம். அதுக்குள்ள கடவுள் அவைகளை வைத்துக் கொண்டு தான் 2ஆம் பட்சமா இருக்கிறார்னு அர்த்தம். கடவுள் ஒன்றாக தானே இருக்கிறார், மற்ற பொருள்களில் உள்ளே இருந்து கொண்டு தான் 2ஆம் பட்சமாக இருக்கிறார். அந்த 2ஆம் பட்சமாக இருக்கிற பொருளில் அறிவுடையது விளங்கும் போது அதனோடு கலந்து இருமையின் ஒருமையுமாக 1 2 என இருக்கிறார். இதுதான் உலகத்தை வைத்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற எல்லையை வள்ளல் பெருமான் இந்த அகவலில் விளக்கியது என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.